கிணறு பாதி பாதி மூடின மாதிரி இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள ஒரு பாடி ஒன்று இருக்கு. அதை சுத்தி வந்து தடயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு வீடுன்னு சொல்லலாம், இல்ல ஒரு தெருன்னு சொல்லலாம். அது எப்படின்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு சம்திங் ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு மர்டர் நடக்குது. விமன் போலீஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. மர்டருக்கு அப்புறம் தான் அடுத்த ஷாட் என்ன காட்டுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து கிஷோர் வந்து அதை வந்து அந்த அந்த கேஸை ஹேண்டில் பண்றது அந்த மொட்டை அடிச்சு அந்த கிஷோர் கேரக்டர் ஹேண்டில் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அடுத்து அதே எவிடன்ஸ் மாதிரி தான் ரித்திகா சிங் தூக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் தான் பெரிய போராட்டம். யாரோ தீ குளிக்கிறாங்க, தீ எரிப்பு, உருவ பொம்மை எரிப்பு அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் தலைவர் என்ட்ரி ஆகுறாரு. பெரிய கலவரம் நடக்குது. அந்த இஷ்யூ பெரிய ஸ்டேட் வைஸ்ல பெரிய ப்ராப்ளம், நேஷனல் இஷ்யூவா மாறுது. அதுக்கப்புறம் தான் இமிடியேட்டா அது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கமிஷனர் லெவலுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் அது தலைவர்கிட்ட வருது. அந்த கமிஷனர்ல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கெஸ் என்னன்னா, அமிதாப் பச்சன் மனித உரிமையாளர் அந்த ஹெட்டோட அந்த இதோட தலைவராக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குன்றது என்னுடைய கெஸ். மனித உரிமை, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு முன்னாள் ஜட்ஜா கூட இருந்திருக்கலாம். தலைவருக்கும் அவருக்கும் ஒரு பழைய ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்குன்றது ஷோர் ஷாட்டா என்னால சொல்ல முடியுது. அதுதான் தலைவர் இண்டிகேட் பண்ணாரு இந்த லாஸ்ட் டைலாக்ல. நீங்க எத்தனை தடவை நீங்க என்ன இந்த டிபார்ட்மெண்ட்ல தூக்கி போட்டாலும் நான் அவனை என்கிட்ட இருந்து அவனை நீங்க காப்பாற்றவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில நான் அவனை இது பண்ணிட்டு தான் இருப்பேன். அவனை அப்ப ஏதோ ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்கு. இது ஒன்றும் ஏதோ புது ஒரு இஷ்யூல உள்ள வந்து அந்த இஷ்யூல வந்து அமிதாப் பச்சனோ இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு அப்புறம் வந்து ரித்திகா சிங்கோ இல்ல மத்த அதாவது இப்ப ராணாவோ அந்த இது வந்து இங்க மீட்டப் நடக்கல. இது ஏற்கனவே உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒண்ணு நான் அப்சர்வ் பண்ணது. ரெண்டாவது, முக்கியமான கேரக்டர், படம் முழுக்க டிராவல் ஆகிற கேரக்டர் தான், தலைவர் கூடயே டிராவல் ஆகிற கேரக்டர் தான் ஃபகத் ஃபாசில். ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் இப்ப அசோக் சார் சொன்ன மாதிரி பிதாமகன்ல சூர்யா கேரக்டர், அதை தாண்டி ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி உள்ள சீரியஸ்னஸ் ஒன்று இருக்கு. அது சஸ்பென்ஸா வெளியில ரிவீல் ஆக போகுதுன்றது தான். அது ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபகத் ஃபாசில் அவ்வளவு சீக்கிரம் ஒரு கேரக்டர் கொண்டு வந்து ஒத்துக்க வைக்க முடியாது. மஞ்சு வாரியரை எப்படி நீங்க சும்மா சாதாரணமா வந்துட்டு போற கேரக்டர் உட்கார வைக்க முடியாதோ அதே மாதிரி தான் ஃபகத் ஃபாசிலையும் நீங்க சும்மா வந்துட்டு போற கேரக்டர்ல உட்கார வைக்கவே முடியாது. தே வில் நாட் அக்செப்ட் இட். இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதுவும் படத்துல நான் ஒரு மெயினான கரு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ரெண்டு பேரும் அக்செப்டே பண்ணுவாங்க ரோல். இதுல ஒரு படி மேல ஃபகத் ஃபாசிலுக்காக ஒரு மாசம் உட்காந்து படத்தை வந்து வெயிட் பண்ணி அந்த கேரக்டருக்காக வெயிட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அதை ஃபகத் ஃபாசில் தான் பண்ணணும்னா அப்ப அதுல பாசிட்டிவ் ஷேடும் இருக்கு, நெகட்டிவ் ஷேடு இருக்குன்னு அர்த்தம். நான் அப்படிதான் பாக்குறேன். அதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. ரெண்டாவது, தசரா அந்த துஷாரா அந்த அந்த ஆக்ட்ரஸுக்கும் வந்து அதுல ஒரு சின்ன ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அது என்னன்றது எனக்கு தெரிஞ்சு அது நார்மலா பெருசா நார்மலா அதோட சீன் தான். ஆனா அதுக்குள்ள பெருசா டீகோட் பண்ற மாதிரிலாம் இல்லை. ஆனா இந்த படம் வந்து கதை வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கேரளா, நாகர்கோவில், முக்கியமா வந்து டெல்லி, இதை பேஸ் பண்ணி ஹைதராபாத் இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இதுல ஒரு குற்றவாளியை தேடுற மாதிரி தான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் ஏதோ ஏன்னா டீசர்ல வந்து போட்ல அப்படியே டிராவல் ஆகி ஃபுல்லா தேடி பாடி தேடி கண்டுபிடிக்கிறது, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி தான் வருதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து தேடி பிடிக்கிறது கிட்டத்தட்ட கண்டினியூஸா நடக்குது. பிடிக்க முடியல. பொய் கேஸ் ஏதோ ஒன்று நடத்துறாங்க. அதுல பெரிய கண்டுபிடிப்பு நடந்து அதுல ஹியூமன் ரைட்ஸ் மூலமா சஸ்பெண்ட் ஆகுறாங்க நிறைய பேர். வேற வழி இல்லாம தான் இந்த ஒரு தனி கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியோட ஹெட்டா தான் தலைவர் வராரு. என்னோட கேஸ் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த டேபிள் அவட உட்காந்துட்டு ஃபுல்லா அவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. சும்மா பேசிட்டே இருந்தா வேலைக்கு டக்குன்னு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லையா. அப்ப நம்ம அப்ப இவ்வளவு நாள வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது ரொம்ப சாதாரண ஒரு கேஸா. ஒரு கொலை நடக்கும்போது சாதாரண கேஸ், ரெண்டாவது கொலை நடக்கும்போது கொஞ்சம் கவனிப்பு வரும், மூணாவது கொலை வரும்போது டிஎஸ்பி எஸ்பி லெவலுக்கு போகும், நாலாவது கொலை வரும்போது அது பெரிய லெவலில் வரும், மக்கள் போராட்டம் பெரிய ரச்சில வரும். அப்ப ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது, அதை சுத்தி தான் நடக்குது. அதுல கடைசியா உள்ள என்ட்ரி ஆகிற கேரக்டர் தான் தலைவர் கேரக்டர். அதுக்கு முன்னாடி அந்த கேஸை வேற யாரும் ஹேண்டில் பண்றாங்கன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மேபி கிஷோரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு பெரிய ஹெட்டு, அந்த நான் எதிர்பார்க்காத ஒரு எனக்கு உண்மையிலே கொஞ்சம் பயமுறுத்தின சீன் எதுன்னா, உண்மையிலே கண் அப்படியே புருவ உயிர்த்தலா இருந்த ஒரு சீன் வந்து அந்த கல்குவாரியில ஒரு ஆளை கட்டி போட்டு அவன் மேல ஒரு லாரி கல்லை தூக்கி அப்படியே கொட்டுறாங்க பாருங்க. நீங்க அதை பாத்தீங்களா? அது ரொம்ப புதுசு. அந்த மண்ணள்ளி போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நான் சில படங்கள்ல ஒருத்தவங்க பேட்டையில கூட இருக்கு. நீங்க ஒருத்தனுக்கு கை கட்டி குழியை போட்டு 6 குழியை போட்டு மண்ணள்ளி போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனா கல்லு எடுத்துட்டு வந்து ஒருத்தன் உடம்புல அந்த நெஞ்சு கையை காலெல்லாம் தெரியுது, தலையில அப்படியே கொட்டுறாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? கேம் ஆஃப் த்ரோன்ல வந்து அப்படியே கொதிச்சிட்டு இருக்கிற தங்கத்தை தூக்கி அப்படியே குழன்னு இருக்கிற தங்கத்தை அப்படியே குழன்னு எடுத்து தலையில கொட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கு.
இது ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் பிடிக்கிறது இது வந்து ஒரு ஆளால வந்துலாம் முடியாது. ஒரு ஹீரோ வராரு, ஒரு பெரிய ஒரு எஸ்பி டிஎஸ்பி ஒரு டிஜிபி வராரு, அவர் வந்து மொத்தம் எல்லாத்தையும் பிடிக்கிறாரு, அப்படி கிடையாது. இது இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் கொண்டு போறாங்க ஆரம்பத்துல. இந்த ரித்திகா சிங்கா இருக்கட்டும், தலைவரா இருக்கட்டும், கிஷோரா இருக்கட்டும். இது வந்து ஒரு 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 போலீஸ்னா ஒரு போலீஸ் தான் கிடையாது. போலீஸ்ல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஐயா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர், ஏன் ஏட்டா கூட இருக்கட்டுமே, ஒரு டீமா கட்டுறாங்க. இது வந்து நிறைய மலையாள படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். டி ஞானவேலோட எசன்ஸ் எதுனா, நீங்க இந்த படம் ஜெய்பீம்ல பார்த்தப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் அதிகாரினா ஒரு போலீஸ் அதிகாரியே காட்ட மாட்டாங்க. ஒரு ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த பேரும் எப்படி அந்த கேஸை டீல் பண்ணாங்க அப்படின்றத ஒரு கஸ்டடி கேஸ்ல போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எல்லாத்தையும் காட்டுவாங்க. மணிகண்டோட நடிப்பு எல்லாமே கம்ப்ளீட் அந்த ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு கிட்டத்தட்ட விசாரணை ஒரு பெரிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு. இந்த படம் ரா கண்டென்ட் படம். இந்த ரா கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் தலைவரை உள்ள போட்டு அதுல கொஞ்சம் தலைவருக்கான எசன்ஸ் இந்த கமர்ஷியல் ஐட்டம்ஸை போட்டு நம்ம கொடுக்குறாங்க. ஆனா உள்ள ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்கு மட்டும் நல்ல தெளிவா தெரியுது. ஆனா இதுல ஒண்ணு இருக்குங்க, நான் எதிர்பார்க்காதது. இது இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்ப தலைவரை தனியா எடுத்துட்டு வருவோம். பொதுவா நான் தலைவர் வந்து சண்டை போடுற மாதிரியான காட்சிகளை நான் கடைசியா வந்து பார்த்தது எதுன்னு பாத்தீங்கன்னா, பேட்டை காளா. இதுல வந்து அந்த எப்படி சொல்றது, ஹேண்ட் டு ஹேண்ட் மேன் டு மேன் ஃபைட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த பேட்டை காளா இந்த மாதிரி இதுல 2 ஒதுக்கி வச்சிருங்க, ஓகேவா? அது ஒதுக்கி வச்சிருங்க. ஆனா 1-to-1 ஃபைட் பண்றது அந்த இதெல்லாம் மெத்தட்லாம் பாத்தீங்கன்னா, அவரு காலால பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஓடி வருவான், அப்படி வயிற்றுல இப்படி அடிப்பாரு. அது ஒரு அது ஒரு விதமான போஸ் இருக்கும். ரெண்டாவது, தலைவரை வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா நீங்க தலைவரை லாங் ஷாட்ல இருந்து நடந்து வர சொன்னீங்கன்னா, ஒரு கால் மட்டும் அவருக்கு முட்டில இந்த ஆஃப்டர் 2.0 அப்புறம் நினைக்கிறேன், முட்டி மட்டும் ஒரு சைடு லைட்டா தாங்குற மாதிரி தெரியும். ஒரு கால் மட்டும் லைட்டா ஸ்லைட்டா இங்கே ஒரு இடத்துல தாங்குற மாதிரி இருக்கும். நான் இந்த படத்தோட கிளிம்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் நடந்து வர ஷாட்டு ஒன்னும் ஓப்பனா சொல்றேன், எந்த இடத்துலயும் மனுஷன் தாங்கவே இல்லை. 2 காலம் ஈக்குவலா நடந்து வருது. நீங்க அந்த இந்த இந்த ட்ரெய்லர்ல நீங்க ஓப்பனிங்ல அந்த ஜெயில் அந்த அந்த ஜெயில திறந்துட்டு அவர் நடந்து வர்றதை பாருங்களேன். அப்படியே கால் அப்படியே அவர் காலை தான் நான் வாட்ச் பண்றேன். அவருடைய வாட்சிங் அது வேற மாதிரி இருக்காது. டோட்டலா இந்த படத்துல வேற மாதிரி இருக்கு அவர் நடக்கிற விதமே. ரெண்டாவது அந்த கையில இருக்கிற காப்பு. வேட்டையன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த இது ஸ்டில்ஸ் எல்லாம் வரும்போது எல்லாரும் நோட் பண்ண, தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் நோட் பண்ண ஒரு விஷயம், தலைவரோட அந்த பழைய காலத்து காப்பு 80s 90sல அந்த ஒரு செப்பு காப்பு ஒண்ணு கையில ஒண்ணு போட்டிருப்பாரு. வாட்ச் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, ஐயப்பன் காப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு, அந்த காப்பு ஒண்ணு தலைவர் எப்போதும் ஒண்ணு போட்டிருப்பாரு. நடுவில் கொஞ்ச நாளைக்கு அந்த காப்பெல்லாம் கைட்டி வச்சுட்டாரு. இது அந்த படத்துல அந்த போட்டு அந்த அந்த ஒரு சண்டை ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, அந்த மெட்ரோ ட்ரெயின் அந்த சப்வேல அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒண்ணு இருக்கு பாருங்க. அடிச்சுட்டு அந்த கண்ணாடி இப்படி இப்படி எடுத்து போடாரு பாருங்க, கையை இப்படி வளைச்சு கட்டு. இதுதான் ரொம்ப நாள் ஆச்சு ரஜினி ரசிகர்கள் பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு அந்த மேன் டு மேன் 1-to-1 ஃபைட் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுல முக்கியமான விஷயம் நடுவில் அந்த ஃபைட் செஞ்சு சில ரித்திகா சிங் சண்டை போடுறது, அடிக்கிறது, அரையிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுல ஸ்டண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். அப்படியே புயல் ஒண்ணு அடிக்கும், அதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்குமா அப்படிதான் தோணுது ஸ்கிரீன் பிளே. ரெண்டாவது அந்த அந்த மரம் ஏத்துற அந்த மரக்கடையில நடக்கக்கூடிய சண்டை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருந்துச்சு தலைவர். ஏன்னா பல ஹீரோ சண்டை போடுறத பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீரம்ல வந்து வீரம்னு நினைக்கிறேன், வீரம்ல இந்த பக்கம் இப்படி திரும்பி பார்ப்பல அஜித், பின்னால இருந்து ஒரு 4 பேர் 5 பேர் அருவாள் எடுத்துக்கிட்டு ஓடி வருவானுங்க, இப்படி சைட்ல இப்படி பாப்பாப்புல. நான் அப்படியே பார்த்தேன் இந்த இந்த இடத்துல. நான் இதுல வந்து நான் தலைவரெல்லாம் நான் இமேஜின் பண்ணி பார்க்கல. பின்னால இருந்து 3 பேர் 3 விதமான சுச்சுவேஷனு. ஆனா கழி எடுத்துக்கிட்டு கட்டை எடுத்துக்கிட்டு அருவாள் எடுத்துட்டு வெட்டுற மாதிரி வரான் தலைவர். சும்மா அப்படியே லைட்டா அப்படி திரும்பி கூட பார்க்கல, அப்படி இப்படிதான் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் மத்த ஹீரோஸை வச்சு பார்த்துருக்குறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் தலைவரை பார்க்குறேன் இந்த மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த விஷால் படத்துல இருக்கிற ஸ்டண்ட்டு, மற்ற ஹீரோஸ் எல்லா ஹீரோஸும் அஜித், விஜய், சூர்யா, மற்ற படங்கள்ல இருக்கிற ஹீரோஸ் படம் பண்ணக்கூடிய ஸ்டண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸ் இதுல நான் ட்ரெய்லர்ல நான் பார்த்தேன். ஆனா ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கொடுத்தவங்க, ரித்திகா சிங்லேருந்து துசராலேருந்து ராணா டகுபத்திலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க. இதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தான் அமிதாப் பச்சனுக்கு கொடுப்பாங்க. நீங்க பாக்குறீங்க இல்லையா ட்ரெய்லர்ல, தலைவரும் அமிதாப் பச்சனும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஏத்து பேசுறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதோட உச்சம் வந்து நீங்க கிளைமேக்ஸ் பார்ப்பீங்க. அதுதான் இப்ப அப்பு வந்து இல்ல கிங்ஸ்லி சொன்னது வந்து, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுதான் கிளைமேக்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸா இருக்கும், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அதனால முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. படத்துல நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் டீகோடிங் சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. தெரிஞ்சாலும் நான் டீகோட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது என் தலைவன் படம்.
நான் டீகோட் பண்ண மாட்டேன். நான் டீகோட் பண்ணி படத்துக்கு முன்னாடி டீகோட் பண்ணி அந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன். ஆமாங்க, இப்போ என்ன அப்புறம் மற்ற படத்துக்குலாம் பண்றேன்னா, ஆமா அப்படிதான் பண்ணுவேன். என் தலைவர் படத்துக்கு நான் பண்ண மாட்டேன். என் தலைவர் படத்துக்கு நான் பண்ண மாட்டேன். கரெக்ட். ஓகே கபிலன், நீங்க சொன்னது கரெக்ட். இந்த இவர் அவர் பேர் என்ன, அமிதாப் பச்சனோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, நீங்க சொன்னது அது எப்பவுமே இந்த மாதிரி ஹை கமிஷன் உள்ள ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆபீசரோ இல்ல ஹை லெவல் ஆபீசரோ தான் போடுவாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து இதுல வந்து போட்டிருக்கிற மாதிரி எனக்கு அதை தான் ரிட்டையர் ஆன ஒருத்தர் தான் வந்து போட்டிருக்கிறதுனா இவரை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இட் சீம்ஸ் லைக் உங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் உள்ள ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து தேட்டர் வந்து கொஞ்சம் பிச்சிக்கும். அது அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல எனக்கு ஒரே புரியாத கேரக்டர் மஞ்சு வாரியர் மட்டும்தான். மஞ்சு வாரியர் அபிராமி கேரக்டரை எப்படி உள்ள சொருவ போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஒரு ஹாலிவுட் படத்தை ரீமேக் பண்ணி ஹிந்தியில ஒண்ணு எடுத்தாங்க. அஜய் தேவன் வந்து அந்த ஃபிளைட் இது பண்ற மாதிரி மக்கள்லாம் உயிர் தப்பிச்சிடுறாங்க. அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் ஆக்டர், அவன் பேர் கூட மறந்து போச்சு. ஒரு ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. அது உண்மை சம்பவத்தின் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அது ஹிந்தில வந்து ரீமேக் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு லாயரா வந்து நம்ம அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பாப்ல. ஓகே. அதுல அந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. ரைட்டு, அமிதாப் பச்சனை யூஸ் பண்றாங்கன்னா இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா ஒண்ணு சொல்றீங்களேன், ஓவராலா சொல்லிடுறேன். நான் இதுக்கு மேல சொன்னா டீகோட் பண்ற மாதிரி ஆயிடும். அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், தலைவர் 3 பேருக்குமே நெகட்டிவ் ஷேட் இருக்கு, பாசிட்டிவ் ஷேடும் இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். 3 பேருக்குமே நெகட்டிவ் ஷேட் இருக்கு, பாசிட்டிவ் ஷேட் இருக்கு. அவ்வளவுதான். நீங்க இப்ப 2.0 எடுத்துட்டீங்கன்னா, தெரியல 2.0 படத்துல நீங்க யார ஹீரோன்னு சொல்லுவீங்க, யார வில்லன் சொல்லுவீங்க? சொல்லுங்களேன் நீங்க. எக்ஸாக்ட்லி, என் பாயிண்ட்டுமே அதேதான். இது எப்படி சொல்லணும்னா, ஒரு வேர்ட்ல சொல்றேன், டிவைடட் பை ஐடியாலஜிஸ், யுனைடெட் பை காஸ். எக்ஸாக்ட்லி. இதுல அவங்களுக்கு எல்லாருக்குமே எதுக்காக சண்டை போடுறாங்க? எக்ஸாக்ட்லி. இதுல அவங்க 3 பேருக்கு எதிரா நிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அவன் சொன்னது கதைன்னு சொன்னா, ஆக்சுவலி சிஸ்டம். அதாவது நம்மளுடைய சிஸ்டம், அந்த போலீஸ் சிஸ்டம், அந்த லா தான் எதிரா நிக்குது. அந்த லா தான் அவனுக்கு ஸ்ட்ராங்கான கதை. அவன் வந்து கிங்ஸ்லி வந்து கதைன்னு சொல்லியிருந்தான், அந்த லா தான் அங்க நிக்குது. அதுல என்ன பண்ணுது? இதுக்கு மேல இதை தொட வேணாம் கிங்ஸ்லி, அப்புறம் மக்கள் கொஞ்சம் உஷாராயிடுவாங்க. அதனால கம்முன்னு விட்டுருவோம் இதோட. சரியா? சொல்லுங்க. அப்ப இல்ல இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எக்ஸாக்ட்லி கிங்ஸ்லி என்ன சொன்னாருன்னா அதேதான், டிவைடட் பை ஐடியாலஜி, யுனைடெட் பை காஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு வெளிப்படையா ட்ரெய்லர்லயும் ப்ரிவியூலயும் காமிக்கும் போது அமிதாப் வந்து தலைவருக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாரு, தலைவரோட ஐடியாலஜிக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு. தெர் இஸ் சம்திங், என்னோட கெஸ் மேபி இருக்குமா இல்லையான்னு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா என்னோட கெஸ் என்னன்னா, தலைவரும் அமிதாப்பும் இதுல பார்க்கும்போது தான் டிவைடடா இருக்காரு. ஆனா டெஃபினெட்லி அவங்க 2 பேருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி கிளைமேக்ஸ் முடியும் போது யுனைடடா தான் இருப்பாருன்னு தான் என்னோட நம்பிக்கை. கன்ஃபார்மா இல்ல, இதுக்கு மேல அந்த கேரக்டர் பத்தி யாரும் சொன்னீங்கன்னா வேணா, இதோட விட்டுருங்க. ஏன்னா ஒண்ணு மட்டும் சொல்றேனே, சில டைரக்டர்ஸ் வந்து இந்த யதார்த்தமான சினிமா, ரொம்ப சென்சிட்டிவான படங்கள் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, கதையில வில்லன் வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. கதையோட நாயகன் அப்படின்னு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி கதையோட வில்லன் ஒண்ணு கிரியேட் ஆகும். அதுவா கிரியேட் பண்ணி ஒண்ணு வைக்கும். அதுதான் வந்து கதையோட வில்லன். எஸ், இவன் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இவன் அதுக்கு ஆப்போசிட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற அந்த வேலிட் ரீசன் இருக்கணும். அதுதான் அந்த ஒரு படத்தை ஜெயிக்கும். அது கமர்ஷியலா இருக்கட்டும், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கட்டும். ஹீனியான வெளி இதுல எடுத்திருக்கிற கான்செப்ட் அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜெய்பீம் எடுத்துங்க. ஜெய்பீம்ல ஆப்போசிட்ல வாதாடுறல ஒரு லாயர். உங்களுக்கு வேணா நீங்க நைட்டு போயிட்டு நீங்க ஜெய்பீம் எதுல இருக்கு? அவர் தானே இதுல போலீஸ் அவர் வாதாடுற போலீஸ் தான் இப்ப இங்க கமிஷனரா பண்ணிருக்காரு வேட்டையன்ல. கமிஷனரா வருவார்ல, அவர் தானே ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் தலைவரை காட்டுவாங்க. அவர் தானே சொல்றாரு. ஆமா, அது ஒண்ணு இருக்கு, நீங்க பாருங்க. இதுல கோர்ட் சீன் டிராமாலாம் சில விஷயம் எல்லாம் சொன்னாங்களே, அதுலயே ஒண்ணு இருக்கு, நீங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரியும்னா சொல்ல, நான் ட்ரெயிலர்ல சில விஷயங்கள் என்ன அப்சர்வ் ஆகுது. உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புக்கும் புரிஞ்சிருக்கு, கிங்ஸ்லிக்கும் புரிஞ்சிருக்கு, கார்த்திக் ப்ரோக்கும் புரிஞ்சிருக்கு. ஓவராலா சும்மா ட்ரெய்லர் பார்த்து என்னப்பா ஏதோ போராட்டம் பண்றாங்க, அப்புறம் வந்து என்கவுண்டர் ஏதோ பேசுறாங்க, அப்புறம் ஒரு ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு, என்கவுண்டர் பண்றாரு, அப்புறம் என்னப்பா, அப்புறம் அமிதாப் பச்சனுக்கும் தலைவரி. அப்ப இதுதான் கதைனா அப்புறம் இதையும் ட்ரெய்லரா விடணும் அவன்? அப்ப இதை தாண்டி ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க அவ்வளோ முட்டாளா நினைச்சிட கூடாது. ஒரு டைரக்டரையும் ஒரு டைரக்டர் அவ்வளோ முட்டாளா நினைக்க கூடாது. ஓகேவா? அவன் ஒண்ணு விடுறான்னா அது காரணத்தை தான் விடுறான். அவன் ஒரு கிளிம்ஸ் ஒண்ணு விடுறான்னா அது காரணத்தோட தான் விடுறான். சொல்லுங்க வாசு.
இல்ல இப்ப கண்ட்ரில நடந்துட்டு இருக்க கூட ஒரு பிரச்சனையை அழுத்தம் திருத்தமா ஏதோ சாணி அடி அடிக்க போற மாதிரி தெரியுது. எனக்கு என்ன பத்திக்க போகுதுன்னு தெரியல படம் வந்தப்புறம். எல்லாம் வழி. ராகவேந்திரா ராகவேந்திரா நடக்கட்டும். சொல்லுங்க. இல்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம்னு சொல்லிட முடியாது. நடந்த விஷயத்த எடுத்து ஒரு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க மாதிரி எனக்கு ஒண்ணு சிம்பிளா தோணுது. சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் ஒண்ணு புரட்டி பாக்குறீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, இந்த 4 நடக்குமா இல்லையா? யூசுவலா நம்ம ஒரு பேப்பரை பிரிச்சு பார்த்தாலே இது நடக்கும் இல்லையா? இது பேஸ் பண்ணி எந்த படம் வந்தாலும் அது கூட உங்களுக்கு கனெக்ட் ஆகும். கரெக்டா? இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும், அவ்வளவுதான். சொல்லு வினோத். கையெல்லாம் தூக்க வேணாம், சொல்லு வினோத். ப்ரோ இந்த ஜனமனான்னு ஒரு படம் போட்டாங்க ப்ரோ, அந்த மாதிரி இருக்குமா படம்? மலையாள படம். பிரதர் அது கிடையாது பிரதர். கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் வினோத் ப்ரோ. டோட்டலி அது டிஃபரண்ட், இது டிஃபரண்ட் பிரதர். வினோத் இவ்வளவு நேரம் தேடி பிடிச்சி அதான் தேடி எடுத்துட்டு வந்தியா? யார் இந்த மாதிரி கிளப்பி விட்டா ஜனகணமனன்னு? அது உங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான். விடுங்க. எனக்கு வேண்டப்பட்டவனா? யாரு கிங்ஸ்லி எனக்கு வேண்டப்பட்டவன்? தெரிஞ்ச ஆள் தான். சொல்ல விடுங்க, அந்த ஒரு லூசு விடுங்க. யாரு, பாண்டாவா? இல்ல எதுக்கு அந்த எல்லாம் வேணாம், விடுங்க, நீங்க பேசுங்க. எவ்வளவு மரியாதையா நீங்க சொல்றீங்க. அவர் மரியாதையா லூசுங்கிறாரு, நீங்க போய் இல்ல யூசுவலா வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரெஃபரன்ஸா வந்து நம்ம போயிட்டு மலையாள படங்களை ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளே உட்காந்து மலையாள படங்களை உட்காந்து பார்த்து சென்சிட்டிவா யோசிக்கிற ஆள் அப்படின்னா, கொஞ்சம் டீஞானவெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரிங்களா? அவன் ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறான்னா ஒண்ணும் இல்லைங்க. நீங்க யாரை நம்பலாம்? நீங்க சொல்லுங்க. ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணி ஒரு படம் ஒன்று நடிக்கிறாப்புல, போய் பாப்பீங்களா மாட்டீங்களா? ஃபகத் ஃபாசில் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். மஞ்சு வாரியர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபீமேல் ரோல் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அடமெண்டா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் நான் படம் பண்ணுவேன். அந்த படத்துல என்னோட கேரக்டருக்கு முக்கியத்துவம் இருந்தா மட்டும்தான் அந்த படம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஆர்டிஸ்டுங்க அவங்க மஞ்சு வாரியர். அது எவ்வளோ பெரிய ஸ்டாரா நடிகரா இருந்தாலும் சரி, அந்த படத்துல நமக்கு ஒரு முக்கியமான வேல்யூ இருந்தா மட்டும்தான் படம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வேல்யூல இருக்கக்கூடிய ரெண்டு ஆக்டர். இவங்களை விட எத்தனைக்கு எனக்கு முக்கியத்துவம் இருந்தா தான் நான் படம் பண்ணுவேன்ற ஆளு யாரு? அமிதாப் பச்சன். இமேஜின். ஓகேவா? சும்மாலாம் வந்துட்டு இப்படி கை கட்டுற போற மாதிரில சிரஞ்சீவி படத்துல வந்து ஒரு முனிவர் கேரக்டர்ல உட்காந்து போற மாதிரிலாம் கிடையாது. ரெண்டாவது, தலைவர் அதை ஒத்துக்கவும் மாட்டாரு. ஃபார் மோர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றேன். எந்திரன் படத்தோட அந்த போரா கேரக்டர் வந்து அமிதாப் பச்சன் தான் பண்ண வேண்டியது. ஓகே, எந்திரன் படத்துல அந்த போரா கேரக்டர் அமிதாப் பச்சன் பண்ண வேண்டியது. அவரை நான் அடிச்சு கொல்ற மாதிரி எனக்கு சீன் வேணான்னு சொல்லி தலைவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி, வேண்டாம் இதை நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னவர் தலைவர். இமேஜின். ஸோ அவருடைய அந்த இமேஜும் பாதிக்கப்படக்கூடாது. அவரால் அவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோமே நாளைக்கு யாரும் குறைவையும் சொல்லக்கூடாது. அப்போ அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் பண்ணியிருப்பார். தலைவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், ஜெயிலரில் வந்து அந்த வர்மன் கேரக்டர் வந்து மம்முட்டி தான் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஆனால் மம்முட்டியை தலைகீழ தொங்க விட்டு பண்ணால் சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் பண்ண முடியாது. இவர் எட்டி உதைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுலாம் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிஸ்டோட கேரக்டரேஷன் எல்லாத்தையும் மாத்திர மாதிரி இருக்கும், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் மாத்திர மாதிரி இருக்கும். அப்படின்றனால தலைவர் வேணான்ட்டார். ஓகேவா? ஸோ ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய அந்த மாஸ் இமேஜ் இந்த படத்துக்காக, நம்ம படத்துக்கு யூஸ் பண்றதுக்காக அவங்கள டம்மியா காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தலைவர். டைரக்டர் என்னதான் நினைச்சாலும் அவரு விட மாட்டார், தலைவர் விட மாட்டார். ஸோ நான் ஓவராலா நான் சொல்றது என்னன்னா, இதுல புரிஞ்சுக்கோங்க, அமிதாப் பச்சன் கேரக்டர், மஞ்சு வாரியர் கேரக்டர், ஃபகத் ஃபாசில் கேரக்டர், ராணா டகுபதியோட கேரக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கதையோட்டத்துல உங்களுக்கு கதை ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு மெயின் ரோல் அதுதான். அது அந்த ஒரு கயிறு மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு பாலத்தை நீங்க கடக்குறீங்க, அந்த கயிறை பிடிச்சி நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த கயிறு தான் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு அந்த சரண்யா டீச்சர் அப்படின்ற அந்த கேரக்டர். இதுல வேற சரண்யா மேடம் வேற இருக்காங்க, இவங்க பேர் வேற துஷாரா கேரக்டர். அந்த துஷாரா கேரக்டர் பிளஸ் ஃபகத் ஃபாசில் பிளஸ் தலைவர், இதை பேஸ் பண்ணி தான் கதை ஒண்ணு ஓடும். இதுல நடுநடுல அங்கங்க நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்றது நிறைய சஸ்பென்ஸ், ட்விஸ்ட், டர்ன்ஸ் அதெல்லாம் இருக்கும். கமர்ஷியல் லிமிட் ஒன்று இருக்கும். இந்த இப்போ நீங்க அந்த பாட்டிங்களா மனசுல சாங் இதுல எங்க வருது படத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இங்க வருது அங்க வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு படம் பார்த்துக்கிட்டு போய் படம் பார்ப்போம். என்ன தேதி இன்னைக்கு 2, இன்னொரு என்ன ஒரு 6 நாள் தானே, பார்த்துக்கலாம். ஓகேவா?
எனக்கு தெரிஞ்சு பெருசா டீகோட் பண்ணுவேன் அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா என் தலைமை படத்துக்கு நான் டீகோட் பண்ணுவேன்னா நான் பண்ண மாட்டேன். இது கண்டிப்பா ட்விட்டா போடுவாங்க. ஏன் கேப்டன் யாரும் வந்து ஒரு பெரிய பெரிய ஆக்டரை கொண்டு வந்து ஒரு நிமிஷம் உட்கார வச்சு துப்பாக்கியால சுடுற மாதிரிலாம் இருக்கு. சேச்சே அது நடுரோட்ல அந்த மாதிரி நடுரோட்ல கொண்டு வந்து நிக்க வச்சு படுக்க வச்சு அதெல்லாம் என்ன இது நல்லா அதெல்லாம் ஓகே. நான் எதுவும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் சொல்றேனே. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, லைக் வந்துட்டு இந்த அந்த கஞ்சா அதெல்லாமே வந்துட்டு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆன இடம், அதெல்லாம் அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் காட்டுறதுக்கு. சில பேர் மாதிரி வந்துட்டு படத்துல வந்துட்டு மிஷின் இருங்க நான் மிஷின் பண்றேன் ஆனா எதுக்கு பண்றேன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா நான் வந்துட்டு பெரிய ஆளு பெரிய கையு கோட்டு இப்படிலாம் நாங்க சொல்லிட்டு தெரிய மாட்டோம். அந்த மாதிரி ஆடெல்லாம் ஒரு மேட்டரா பேசிட்டு ஆட்டெல்லாம் ஒரு மேட்டரா பேசிட்டு அறுத்து இலையில போடு வாழையில போடு வாழையே போதும். தர்பார் படத்துல ஒரு நிமிஷம், தர்பார் படத்துல பேர் வரும்ல டைட்டில், அப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் கட்ஸ் பண்ணினே இருப்பாங்க, அவர் வந்துட்டு சுட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி பேர் வரும்போது இந்த மாதிரி இந்த போராட்டம் இந்த இதெல்லாம் வரும்னு எனக்கு தோணுது. சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes ஆர் 5 to 10 minutes, அதுக்கப்புறம் மெயின் கதைக்குள்ள போயிடுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சும்மா வந்துட்டு போறது இந்த வேட்டையோட யார் இவனும் அந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் இந்த மாதிரிலாம் நீ எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒண்ணு இருக்கு, ஏன்னா எனக்கு என்னன்னா ஹண்டர் வண்டர்ன்ற சாங்கு எங்க வரும் அப்படின்றதான் நான் காத்துன்னு இருக்கிறேன். ஏன்னா அதுவும் மனசிலாய சாங்கும் எந்த இடத்துல வரப்போகுது மனசிலாயே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன், தலைவரோட ஃபேமிலி ஒரு பக்கம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு வரும், ஒரு போலீஸ் ஸ்டோரின்னு வந்துருச்சுன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு வச்சுட்டு அதை சுத்தி தான் கதை வரும். அந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஃபேமிலி எப்போதுமே காட்டி தான் ஆகணும். யூஸ்வலா நீங்க இந்தியன் சினிமால, அது மலையாள சினிமாவா இருக்கட்டும், எந்த சினிமால இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஃபேமிலி கொஞ்சம் பேக்ரவுண்டை காட்டுவாங்க. ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நீங்க போயிட்டு த்ரெட்டன் பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி தான் முதல்ல வந்து அஃபெக்ட் ஆகும். அது வந்து நீங்க ஞானவேல் வந்து அந்த ஆனந்தாவோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, மனசுல பாட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் கதை ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. ஆமா, அது ஒரு சீக்வல். அது அனிருத்தே சொல்லியிருந்தாப்புல, அனிருத்தே இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருந்தாப்புல. அது வந்து ஒரு சீன், ஒரு சீக்வல். அது வந்து ஒரு ஆனா எனக்கு தெரிஞ்சு இது எப்போ சொன்னாங்க கிங்ஸ்லி மனசு இது மஞ்சு வாரியர் சொன்னீங்க, ஏதோ மஞ்சு வாரியர் ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஒண்ணு. யூடியூப் வ்ளாகர்னு அவங்க ஒரு இன்டர்வியூல ஒரு சின்ன பைட்டா என்னமோ டக்குன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டாங்க. அத மலையாளம் சேனல்ல அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க அது தட் இஸ் ஷீ இஸ் an யூடியூப் vloggerன்னு சொல்லிட்டு அவங்களே மஞ்சுரரே சொன்னாங்க அந்த இதுல. அப்பனா இது சைடு ஜாப், இது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல, இது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல சம்திங் அதான் இது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நான் அதான் சொல்லிட்டேன், இது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல. டைம் என்ன ப்ரோ? FDFS 7 இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? 9 மணி தானே? புரியல. டைம் ப்ரோ, FDFS 9 மணி ஷோ தானா இல்ல 7 மணிக்கு ஏதாவது இருக்குமா தெரியலப்பா. ஆனா இவங்க ப்ரொடக்ஷன் டைம்ல இருந்து இவங்க என்ன ஏதாவது அப்பீல் பண்ணி கேட்டாங்கன்னா பாக்கலாம். ஆனா தலைவர் கேட்டா கொடுத்துருவாங்க, ஆனா அவர் கேட்க மாட்டாரு, அது தெரியும். 9 மணி ஷோ தான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அவங்க தானே ப்ரோ ரிலீஸ் பண்றாங்க, அதனால கேட்டாங்க. இல்ல கேட்டா கொடுப்பாங்க, பட் அவங்க கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் 9 இல்ல கபிலம் ப்ரோ, ஒரு இது ஓடிட்டு இருக்கு. ரூல் பிரகாரம் அக்டோபர் 10th வந்துட்டு ஒரு லீவு, ஸ்கூல் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் லீவ் கொடுப்பாங்க. என்ன ப்ரோ ஆல்ரெடி கவர்மெண்ட் லீவ் எப்படி கொடுப்பான்னு கேக்குறேன். ஆல்ரெடி லீவ்ல இருக்கு. என்ன ரூல் பிரகாரம்னா லீவ் நாளைக்கு வந்து 7 o'clock ஷோ போடலான்னு சொல்லிட்டு ஏதோ டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு தரத்துக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா லீவ் எல்லாம் கிடையாது, எதுவும் கவர்மெண்ட் லீவ் விடுவாங்கிறது நம்பிக்கை இல்ல. அப்படியா? அப்பனா கண்டிப்பா 9 தான் இருக்கும் ப்ரோ. ஏன்னா வாய்ப்பு இல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல அதுக்கு முன்னாடி வந்து. இன்னொரு ரீசன் இருக்கு. அப்ப என்னன்னா அந்த தியேட்டர் இஷ்யூ, அந்த ரோகிணி தியேட்டர் ஓனர் இருக்காருல்ல, அவங்க எல்லாருமே 7 AM ஷோ தான் கேக்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட. அது ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க, அதுல டிக்கெட் விலை இந்த மாதிரி எல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, பாப்போம். அப்படி இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, 9 மணி ஷோ தலைப்படுத்தினா 7 மணி. அது இல்லாம கபிலம் ப்ரோ கோயம்புத்தூர்ல ஒரு தியேட்டர், முருகன் ஒரு தியேட்டர் இருக்கு, அவங்க 7 மணிக்கு இந்த லப்பர் பந்தே போட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. நான் வேணா 7 மணி தான் போடுவாங்க, சில இடத்துல மட்டும் போடுறாங்கப்பா, அவ்வளவுதான். அது கூட ஏதோ ஒரு ரீசன் சொன்னாங்க போன தடவை கூட. அது எப்பிக்ல போடுறாங்க ப்ரோ, நீங்க சொல்றது பிராட்வே மால் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு, அதுல போடுறாங்க 7 மணிக்கு. ஆமா, இப்ப கடைசியா ரெண்டு படம் போட்டாங்க, விக்ரம் படமும் விஜய் படம் போட்டாங்க
7 மணிக்கு காலையில. தமிழ்நாட்டுல அந்த ஒரு ஸ்கிரீன் மட்டும் போட்டாங்க. ஓ அப்படி போட்டா போயிடுங்க ப்ரோ, கோயம்புத்தூர் போயிடுங்க. ஆனா எட்ரிக்ல ரிலீஸ் ஆகுது இல்ல ஆ, படம் வேட்டைன்னு, கோயம்புத்தூர் போய் பாத்துருக்கு பாருங்க. அவங்க 7 மணிக்கு கன்ஃபார்மா போடுவாங்க, இவங்க 9 மணிக்கு தான் போடுவாங்க. ஆ. இல்ல மெயின் சில தெரியுமா பேர் ப்ரோ? காலைல 4 மணிக்கெல்லாம் பாத்துருவாங்க பெங்களூர்ல. அது அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, ஆனா இது அதே கொஞ்சம் 4 பண்ணணும் மணிக்கு ப்ரோ. ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டுல அதே 4 மணிக்கு கார்த்திக் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நீங்க 3 மணிக்கு தூங்குறீங்க, 3:30க்கு தூங்கிடுவீங்க கார்த்திக் bro. இல்ல இந்த சாப்பாடுலாம் விடாதீங்க, நான் நைட்டு புளிச்சிருந்தாலும் போயிருவேன். அதெல்லாம் கார்த்தி ப்ரோ அவர் பெங்களூர்ல இருக்காரு, பாத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு தமிழ்நாட்டுல டைம் மாத்தணும், இல்ல ஓவராலா 9 மணிக்கு வர்ற மாதிரி மாத்தணும். அது ப்ரொடியூசர் தான் இல்ல பண்ணணும். அது ப்ரொடியூசர் பண்ண முடியாது, ப்ரொடியூசர் வேணா ஃபாரின்ல போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம், பட் கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணணும். இல்ல ப்ரோ, அப்படி சொல்ல ப்ரோ. நானு தமிழ்நாட்டுல இப்போ 9 மணி தான் ஆயிடுச்சுன்னா மித்த மாநிலத்துல 9 மணி தான் சொல்லிட்டு இவங்க பண்ணணும். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் அதை பண்ணலாம். இப்ப 9 மணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ப்ரொடியூசர் நினைச்சா பண்ணலாம். அவங்க ஏன் பண்ண முடியும்? இல்ல அவங்க இல்ல ஏன் இல்ல பண்ணணும் அது பிரதர்? பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா கேரளா எல்லாம் கன்ஃபார்ம் அது ஆயிடுச்சு. பண்ணவே கேரளா முடியாது. எல்லாம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல 4 AM ப்ரோ, shows எல்லாம் அப்படி ஆல்ரெடி நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேட்டைன்னு விட்டுருங்க ப்ரோ, அதை சொல்ல ப்ரோ. நான் அப்படி சொல்ல, வேட்டைன்னு விட்டுருங்க. ஒரு அடுத்து வர 2 நிமிஷம் பார்த்துட்டு படங்கள்ல வந்துடுறேன். இப்ப புரியுதா இல்ல ப்ரோ? அடுத்து வர படம் வேட்டைன்னு விட்டுருங்க. அடுத்து வர படம் இப்ப எங்க படமே எடுத்து விடாமரிச்சு வருதுன்னா, நீங்க அங்க 4 மணிக்கு கொடுத்துட்டு 9 மணிக்கு கொடுத்தனா 2வது ஷோ ஆரம்பிச்சிருவாங்க. 2வது ஷோ ஆரம்பிச்சு இன்ட்ரோல் வந்துடும். அது படத்துக்கு கெடுதல் நிறைய இருக்காது. ஆமா, இது இப்ப அவங்க சங்கத்துல கூட சொன்னாங்க அது மாதிரி. இங்க நீங்க போடாம அங்க போட்டுறீங்க, எங்களுக்கு பாதிப்பு ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதை ஃபேக்ட் தான். தமிழ்நாட்டு அது 9 மணினா வந்துட்டு நீங்க அதை அது 9 மணிக்கு எப்பயுமே பண்ணலாம். அது இப்போதைக்கு நம்ம எல்லாமே பேசிக்கலாம், பட் கடைசியில கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுது, கோர்ட் என்ன டிசைட் பண்ணுதுன்றதுதான் அதுல இருக்குது. அதை சொல்ல ப்ரோ, நான் சொல்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரொடியூசரு எங்கேயுமே 9 மணிக்கு தான் போடணும் அப்படி சொல்ல வரேன். இல்ல இந்த லைக்காலாம் போய் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிக்வெஸ்ட் எப்பயும் ட்ரை பண்ணுவான். பண்ணுவாங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏப்பா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் புடுங்குவான்பா, அவன் போய் ட்ரை பண்ணுவான். நீ நம்புற பாரு, நீ அதுக்கு மேல ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, ரெட் தானே ரிலீஸ் பண்ணிட்டு, அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு தமிழ்நாட்டுல. அப்படி அது ஓகே. ஆனாலும் 9 மணி தான் இருக்கும். இல்ல அது லைக்கா எல்லாம் தமிழ்நாட்டுல ஒன்றும் பண்ண மாட்டான் நமக்கு. அதான் ட்ரைலர் வந்துச்சு, ஆட் டைமுக்கு வந்துருச்சு அசோக் பிரதர். ஆமா, ட்ரெய்லர் அதை போடுறான்னா கொஞ்ச நேரம் கழிச்சு லோடிங்க, 10 நிமிஷம் கழிச்சு பரதேசி டியூரேஷன் போட்டுறான் போடுறான். நான் அதை கூட மன்னிச்சிருவேன். நான் அதெல்லாம் மன்னிச்சேன். கடைசி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண வேண்டிய டைமிங்ல ட்ரெய்லர் டைமிங் ரிலீஸ் பண்றான் 2 minutes 39. டேய் குர்ரா, இவன்லாம் வச்சுக்கிட்டு 5 மணிக்கு எடுத்து இவன் போய் நமக்கு 5 மணிக்கு ஆமா லைக்கா ப்ரொடக்ஷன் நோட்டிக்கிட்டே இருக்கேன் நானு, வரவே இல்லை. இவன் போய் எக்ஸ்ட்ரா ஷோ PS வாங்குவான். ஒண்ணுக்காக நம்ம பண்ணலாம். PS ஒண்ணுக்காக தான் பண்ணலாம். இல்ல யார் சைடு எக்கோ அடிக்குது? இப்ப பேசுங்க. யார் சைடு எக்கோ அடிக்குது என்னன்னு தெரியல. இப்ப கேக்குதா? இப்போ ஓகே. யாரோ ஒரு மைக்கு எக்கோ அடிக்குது. அசோக் சார் பைக் நினைக்கிறேன். கிங்ஸ்ல எனக்கு மைக் எதுவும் காட்டலடா ப்ரோ. நான் பேசவே இல்லையா? எனக்கும் காட்டல, எனக்கும் எதுவும் வரல. வந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்றேன். மைக்கு எக்கோ அடிக்குது. சரி, யார் மைக்குன்னு தான் தெரியல. சரி, ஓகே ஓகே ஓகே. சரி கபிலன், 5 மணிக்கு உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? எந்த மணிக்கு? 5 மணிக்கா? வாயில அசிங்கமா கெட்ட வார்த்தை வந்து ஸ்பேஸ் போட்டலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் சுதாரிச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, கடைசி நேரத்துல தான் அவன் போட்டான். சரி ஓகே அப்படின்னு விட்டேன். இந்த டைம் 2 பேரும் சேர்ந்து இல்ல, இந்த டைம் 2 பேரும் சேர்ந்து இல்ல, லைக்கா சன்னு 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணானுங்க. 5 நிமிஷம் நம்மள பதட்டமா வச்சுட்டானுங்க. இல்ல தாண்டும் நினைச்சேன். 5 ஒருவேளை அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வரும்னு நினைச்சேன். ஃபார் டெக்னிக்கல் ரீசன் நாங்கள் ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ண, ஏதாவது வந்துச்சுன்னா அசிங்கசியமா நான் ஜெயிலருக்கு ஸ்பேஸ் போட்ட மாதிரி அசிங்கசியமா திட்டி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். எப்போ இருந்தாலும் கேஸ் வாங்க போறது கன்ஃபார்ம். ஏன் கிங்ஸ்லி பயப்பட அதை அடிச்சுட்டு கேட்க? இல்ல அவனுக்கு அதை கேட்டு 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 பழக்கம் ஆயிடுச்சு. என்னப்பா இன்னும் என்ன அடிக்கல, அந்த லெவலுக்கு ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அடிக்க வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரல. அந்த மாதிரி ஆயிட்டுக்கிறேன் இவனை வச்சுன்னு. என்னவோ அசோக் சார் மைக் இல்ல, அசோக் சார் மைக் இல்ல, அசோக் சார் மைக் தான் கண்டுபிடிச்சேன். அசோக் சார் நீங்க தான் அந்த கருப்பாடு இருந்தா கூட நான் பேசுவேன், எனக்கு தோணுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அப்படிதான் இருக்கு. எக்கோ அடிக்குதுங்க.
சார் அடிக்கிட்டோங்க. நான் என் கருத்தை சொல்லாம விட மாட்டேங்க. மியூட் போட சொன்னா கருத்தை சொல்லாம விட மாட்டாரா? என்ன அசோக் ப்ரோ? இல்ல இல்ல எல்லாம் அதுலயும் ஒரு குத்து பொழுதனைக்கு நாங்க குத்துறாங்க பாருங்க. மியூட்லயே இருக்கணுமா? இல்ல அதுலயும் ஒரு குத்து குத்துறாங்க பாருங்க. அசோக் சார் பிடிச்ச ஆக்டரோட டயலாக் சொல்லி எனக்கு அங்கதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் என்னப்பா, வேட்டன் ட்ரெய்லர் பார்த்தாச்சு. இனிமேல் என்ன அடுத்தது படத்துக்கு தான் கிளம்பணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு டிஷர்ட் வந்து இறங்கிடுச்சு. அப்படியா? பிக்சர் போடவே இல்ல, டிஷர்ட் பிக்சர் லைட்டா பண்ண வேண்டிய அதுக்கு ப்ரமோஷன் எல்லாம் டிஎல்ல போயிட்டு என் ட்வீட்டை ட்வீட் பார்க்கணும். போட்டிருக்காரு. பண்றாங்க. ட்வீட் போட்டிருக்காரா? பார்த்தேன். ஓகே. ஆமா ஆமா. எங்க இவங்களுக்கு டெய்லி ஏதோ ஒரு பஞ்சாயத்து பாக்குறதுக்கே இவங்களுக்கு நேரம் இல்ல சரியா இருக்கு. சுபாக்கா எப்படின்னா ட்ரெய்லர் எல்லாம் விட்டானுங்க, நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து கேக்குறாங்க இப்ப ஒரு அரை மணி நேரம் கழிச்சு லிங்க். இல்ல நான் யூடியூப்ல ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். அது டைம் தான் கவுண்ட் டவுன் தான் போடுறானே ஒழிய அதுல வரல. அப்புறம் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா வேற சேனல்ல வருது. அது வேற சேனல். அது வேற சேனல். ஆமா சரி நானும் போய் இல்ல கிருபா அக்கவுண்ட் லாக் ஆயிருக்கா எப்படி இருக்கு கொஞ்சம் செக் பண்ணுங்க. காட்டுதா பாருங்க அவன் அக்கவுண்ட். இருக்கியா? காட்டுதே. காட்டுது. காட்டுதுரா. நேத்து ஒரு நாள் ஏதோ பூனை புலி மாதிரி பேசிருச்சான். உடனே அதுக்கு என் அக்கௌண்ட் காட்டுதான் பாருங்க. யாருப்பா அந்த எடிட் பண்ணது? நல்லா இருக்குப்பா. தம்பி போங்க தம்பி. அவன் சும்மா ரஜினி வாழ்க்கைன்னு சொன்னா வந்து கீழே திட்டிட்டு இருக்காங்க. ரிக்வெஸ்ட் டு ஸ்பீக்னு காட்டுது. இவனே கிங்ஸ்ல பாரு. இப்பதான் காட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க. டேய் அந்த தளபதி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு, ஒரு கருங்குரங்கு வரும். அந்த குரங்குலாம் மை கொடுத்து தொலைச்சிடாத. இல்ல இரு, நானே கம்ப்யூட்டர்ல போயிட்டு மைக் கொடுக்குறேன் இரு. ஏதோ இன்னைக்குதான் அதிசயமா கொஞ்சம் ஏசி போட்டு உட்காரலாம்னு பார்த்தேன். கபிலன் ப்ரோ கேக்குதா? கேக்குது. கபிலன் ப்ரோ சன் பிக்சர்ஸ் பாருங்க ப்ரோ. 40 years ஆஃப் ரஜினிசம் எப்போ போட்டோம் உட்காந்து ஃபுல்லா காப்பி ரைட் அடிச்சு வச்சிருக்கான் ப்ரோ இன்னைக்கு. சரி விடுறா சின்ன பையன். ப்ரோ ஒரு 2 லைக் 3 லைக் தான் போயிருக்கு, அதுக்கெல்லாம் உட்காந்து காப்பி ரைட் அடிச்சு வச்சிருக்கான் ப்ரோ. சரி விடு, காப்பி ரைட் தனியா ஒரு டீம் வச்சிருக்கான். என்ன வீடியோன்னு தெரியல மேடம். அதெல்லாம் நிறைய போட்டா டாக் ட்ரெண்ட் பண்ண போகுது. ஐடி சஸ்பெண்ட் ஆனா என்ன, இப்ப இன்னொரு ஐடி ஓபன் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன விடு, நானே வாய் மட்டும் கமெண்ட் இருக்கிறேன். விடு கபிலன் ப்ரோ. இல்ல ப்ரோ ஒண்ணுமே இல்லாத ட்வீட்டுக்கு பண்ணிருக்கானே. அப்ப எப்படிதான் செலிப்ரேஷன் பண்றது? நீ என்ன 2 வருஷம் கழிச்சு பேசினுங்கிற? ஹீரோயினுக்கே ரிப்போர்ட் அடிக்கிறான். இல்ல எனக்கு காட்டல. மைக் ஆஃப் பண்ணீங்க. ப்ரோ ஐடியா காட்டல. அசோக் சார் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்க. எக்கோ அடிக்குது. அசோக் நான் ரீஜாயின் பண்றீங்களாண்ணா? இது எக்கோ போயிடும். ஒரு ஐடியும் போயிடும். என்ன பிளான் பண்ணி அசோக் சார் அனுப்பி விட்டுருக்கான் பாரு கிங்ஸ்லயே. நான் மைக் இன்வைட்டே கொடுத்துருவேன். சும்மா இருங்க. சரி ஓகே சொல்லுங்க. டெட் ஷாட் ஏதோ பேச வந்தாப்ல. டெட் ஷாட் கேக்குதா? கிங்ஸ்ல ஏதாவது விஜய் ஃபேன் யாரா மைக் கேட்டிருக்காங்க? ஒன்னு இருக்குது. 2300 ஃபாலோவர் தானே அது. உள்ள பயோல போய் ஒரு விஷயம் பார்த்துட்டு கூட. பார்த்துட்டேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஒரே நிமிஷம் கபிலன் ஒன்னே ஒண்ணு. இது வந்து வேட்டின் செலிப்ரேஷன் டெல்லரு. தயவு செய்து எதுவும் போட்டாதீங்க ப்ளீஸ். இந்த ட்ரெய்லர்ல ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருந்துச்சு. டெஃபினெட்லி வெயிட்டிங் ஃபார் தி ஃபிலிம். இந்த ட்ரெய்லர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடுல வந்துட்டு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு இந்த ஷேட்ஸ் மாதிரி போட்டுட்டு வர்றாரு. இன்னொரு சைடுல நார்மல் கிளாஸஸ். அதுல ஏதாவது இருக்கு. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். தலைவர் ஏன் இதுல ரொம்ப டார்க் கிளாஸ் போட்டுட்டு இருக்காரு
ஆரம்பத்துல சில பேர் தலைவர் கண்ணு தெரியாதவங்களை எப்படியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுப்பாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதுல ஒண்ணு இருக்கு. நான் இதை ஏற்கனவே நான் கிளிம்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் டீகோட் பண்ணிட்டேன். சைலண்டா இருக்கீங்க. கேக்குதா டெட் ஷாட் ப்ரோ? கேக்குதா இல்லையா? நான் பேசுறது அவங்களுக்கு அவர் கேட்கல போல இருக்கு. கிங்ஸ்லி டெட் ஷாட் ப்ரோ ரீஜாயின் பண்றீங்களா? நீங்க பேசுறது அவருக்கு கேட்கல. நான் பேசுறது அவருக்கு கேட்கலடா. அவர் பேசுறது அவருக்கு கேட்கல. கபிலன் பேசுறது டெட் ஷாட் கேட்கல. நான் பேசுறது அவருக்கு கேட்கல. கிங்ஸ்லி சாரி சாரி அவர் ரீஜாயின் பண்றேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு இவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் எனக்கு எதிராக வேலை பாக்குறான். தம்பி என்ன பணம் என்ன வாங்கிட்டியா? அவர் உச்சத்துல பறந்துகிட்டு இருக்காருங்க. இல்ல அசோக் சார் அனுப்பியாச்சு. இப்ப அடுத்தவங்க ஆள் அனுப்புற என்ன தம்பி? பாத்துட்டு இருந்தேன்னா கிங்ஸ்லி சின்ன எடிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுல கவனிக்கல. என்னமோ சரியில்லை. உனக்கு கேரகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வச்சுக்கிறேன்டா இருடா. என்ன இப்ப பூனை என்ன பண்ண? பூனை ஓடி போயிருச்சு. என்ன எல்லாரும் தூக்கி விட்டுட்டு இருக்கியா? டேய் கிங்ஸ்லி ஐடில எவன்டா வந்திருக்கீங்க? கேக்குது டெட் ஷாட் பேசுங்க. டெட் ஷாட் நான் பேசுறது கேக்குதா? இந்த ட்ரைலர்ல நீங்க டெட் ஷாட் நான் பேசுறது கேக்குதா? செட் ஃபுல்லா ரஜினி ஷேட்ஸ். டெட் ஷாட் ப்ரோ பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்கலங்க. அததாங்க அவரும் சொல்லிட்டே இருக்காரு. அவர் கத்திட்டு இருக்காரு. நான் எதுவும் பண்ணலப்பா. கபிலன் ப்ரோ கேட்கலையா? நீங்க சைலண்ட்ல இருங்க. கபிலன் ப்ரோ நீங்க வெளியே போயிட்டு வாங்க. இல்ல ரீகனெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப பக் கிளியர் பண்ணனா கிங்ஸ்லி நான் கோர்ஸ்ல இருந்து தூக்கிட்டு தான் நான் பக் கிளியர் பண்ணனும். அசோக் சார் சைடுல குத்திடுறாரு. கீழே செம்பியன் ஐடி இருக்கா பாரு கிங்ஸ்லி. பாரு பாரு ஒரு நிமிஷம் பாரு. இல்லையே எனக்கு காட்டலையே. செக் பண்றேன். கொஞ்சம் செக் பண்ணு. இல்ல இருக்கான்னா செம்பியன் ஐடி இருக்கான்னா லிசனர்ல? இல்ல 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 செம்பியன் சார் இது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கன்வே பண்ணிக்க விரும்புறேன். ரசிகர்கள் கொண்டாடினாதான் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷனு. அதை தடுக்காதீங்க. காப்பிரைட் அடிச்சு தடுக்காதீங்க. எது காப்பிரைட் அடிக்கணுமோ அதுக்கு மட்டும் காப்பிரைட் அடிங்க. பாத்துக்கோங்க. நீங்க மட்டுமே கொண்டாடணும்னா நீங்க உங்க சன் டிவி ஆபீஸ்ல வச்சுதான் கொண்டாடணும். சீன் லீக் ஆகுதுடா. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கடா முதல்ல. அசோக் சார் நான் செம்பியன் சார்ட்ட சொல்றேன். நீங்க வேற வம்புல கோத்து விட்டுறாதீங்க போற போக்குல. செம்பியன் சார் ஆமா நாங்களா வெறும் ஸ்பீக்கர் தான். ஹோஸ்ட் கபிலன் பாத்துங்க அசோக் சார். டெட் ஷாட் கேக்குதா பேசுறது? இப்ப நான் பேசுறது கேக்குதா? டெட் ஷாட் ப்ரோ அவர் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இருக்க என்ன ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு போட விடுங்களேன்டா. ஏன்டா இப்படி என்ன போட்டு? சரி விடுங்க ப்ரோ. அவர் சொல்றத சொல்லிட்டு போட்டும் ப்ரோ. நீங்க பேசுறது அவர் கேட்கலனாலும் பரவாயில்ல. அவர் எத்தனை தடவை ரீஜாயின் பண்ணுவாரு? என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல மேடம் அவர் இல்லையே போயிட்டாரு. திருப்பி ரீஜாயின் பண்ணுவாரு. ஆக்சுவலி நிறைய பேர் அந்த கேள்வி ஒண்ணு அவர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி டெட் ஷாட் கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த ஏன் அவர் டார்க் கிளாஸா போட்டிருக்காரு தலைவர். சில இடத்துல அந்த ஃபேடு இல்ல, சில இடத்துல அந்த ஃபேடு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அது படத்துல உங்களுக்கு தலைவரோட கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஏன் அந்த கிளாஸ் போடுறாரு, அதனால என்ன இது அப்படின்றது. இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை ஹிண்டா இந்த பயலுக்கு சொன்னேன். கிங்ஸ்ல ஞாபகம் இருக்காடா? முன்னாடியே சொல்லிருக்கீங்க ப்ரோ. இது சொல்லிருக்கீங்க. சூரியன் வந்து பேக் சைடுல வருது. வேற ஒரு இதுல கான்ஃபரன்ஸ்ல சொன்னேன் உங்களுக்கு. மேடம் அது நம்ம இப்ப சொல்லக்கூடாது. நீங்க அதை அவங்களும் ரிவீல் பண்ணலன்னு போது நம்மளும் அதை சொல்லக்கூடாது. நீங்க அதை நீங்க பாருங்க. யாரு இப்ப சுபாக்கா பேசுறாங்களா? எனக்கு சுபாக்கா ஜாலி. இல்ல அவங்க பேசல. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிங்ஸ்லி எனக்கு அது கூட கேட்கலக்கா. எனக்கு அது கூட கேட்கல. கிங்ஸ்லி நான் உனக்கு கோஸ்ட்ல இருந்து இப்ப ரிமூவ் பண்றேன். நான் பக்கை கிளியர் பண்றேன். மறுபடியும் வா, நான் உனக்கு கோஸ்ட் கொடுக்குறேன். ஓகே ஓகே. இப்படிதான் நம்மால என்ன ஸ்பீக்கர்ல இருந்து தூக்கிட்டாப்ல. குரல் ப்ரோ வணக்கம். குரல் ப்ரோ வணக்கம். கபிலன் ப்ரோ ஏதாவது பேசணும்னு நினைக்கிறாரு. அதான் பேசுறது யாருக்கும் கேட்க மாட்டேங்குதுங்கிறாரு. இல்ல குரல் எதுக்கு தெரியுமா உனக்கு சொல்றது? அவர் பேசுறது உங்களுக்கு
அசோக் சார் நல்லா கேக்குது நீங்க பேசுறது. கேக்குது ப்ரோ. கேக்குது கேக்குது கேக்குது. ஆகாஷ் மேல எதுவும் ட்வீட் இப்போதைக்கு ஷேர் பண்ண வேணாம். ஓகே, இப்போ நான் போயிட்டு ஆகாஷ் ப்ரோ இல்லையே. இல்ல அவன் மேல ஷேர் இருக்காப்ல லிசனர்ல இருக்காப்ல. ஒன் செகண்ட், நான் மைக் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. ஹிந்தில எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கான் ட்ரெய்லர், ட்ரெண்டிங் ஆயிட்டு. இதுதான் நான் சொன்னேன். எஸ், இதுதான் நான் வந்து ஜெயிலர் டைம்ல சொன்னேன். ஒரு ட்ரெய்லர் இறக்கும் போது அட் அ டைம் எல்லா லாங்குவேஜ்லயும் இறக்கி விட்டுருங்க. அதுதான் கரெக்டான விஷயம். அப்பதான் மக்களுக்கு போய் அட் அ டைம் பண்ணுவான். இப்ப நமக்கு தமிழ் ஆடியன்ஸ் போய் எந்த அளவுக்கு இப்போ 5 மணிக்கு ட்ரெய்லர் வருது அப்படின்னா அதே 5 மணி தான் தெலுங்கு ஆடியன்ஸா எதிர்பார்ப்பான், ஹிந்தி ஆடியன்ஸ் அதான் எதிர்பார்ப்பான். 5 மணிக்கு ஏன் வரல? அப்ப எங்களுக்கு மட்டும் தனியா விடுறியா? அப்ப நாங்க அப்புறம் தானா? அது எப்படின்னா தமிழ் இருக்கு செல்ல புள்ள, அப்ப தப்பு இல்லையா? அவன் அப்படிதான் விட்டான், 1 மணி நேரம் கழிச்சுதான் விட்டான் ஹிந்தில. இல்ல அவங்களுக்கு தெரியாது, நமக்கே லேட்டா தான் விடுவாங்க. தெலுங்கு கன்னடம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் அந்த கேப் ஒன்னு விட்டான், பரவாயில்ல. ஆமா ஆமா, அது பரவாயில்ல. கிங்ஸ்ல இப்ப கோஸ்ட் வாங்கிக்க. இல்ல நம்மளுக்கே ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் விட்டான். வந்துச்சா கோஸ்ட்? நல்ல விஷயம் தான்க்கா அவன் பண்ண, இன்னும் வரல ப்ரோ. அது ஆக்சுவலி நல்ல விஷயம். அவன் டைம் எல்லாம் ரொம்ப வந்துருச்சு. ஓகே, என்ன கிங்ஸ்லி பேசுறாப்ல, ஐடியா காணோம், குரல் மட்டும் கேக்குது. நேத்து முடிஞ்சா ரிப்போர்ட் அடிச்சு காட்டுங்கடான்னு சொன்னேன்ல, பூனை ஐடியையும் கிருபா இது அண்ணன் விடுதல் ஐடியையும். ரெண்டும் ஒண்ணுதானே? பூனை ஐடியும் கிங்ஸ்ல ஐடியும் முடிஞ்சா ரிப்போர்ட் அடிச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லி தில்லு இருந்தா அடிச்சு பாருங்கடா அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ட்ரை பண்ணிருக்கானு போல இருக்கு. அதெல்லாம் நக்க கூட முடியாது. இல்ல நான் போயிடுறேன், நான் கீழே போயிடுறேன். இருக்காப்பா கோஹோஸ்ட் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்னா கோஹோஸ்ட்லாம் அங்க இருக்காரு அவரு. ரெண்டாவது எனக்கு இந்த வேட்டையில இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ட்ரெய்லரோட நிப்பாட்டினாலே போதும், எனக்கு போதும். இதுக்கு மேல ட்ரெய்லர் எதுவுமே தேவையில்லை. செகண்ட் ட்ரெய்லர் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இதுக்கு மேல ட்ரெய்லர் விடுறதுக்குலாம் டைம் இல்ல. இல்ல வேண்டாம்டா. 6 செகண்ட் ப்ரோமோ வருது, 6:30 seconds ப்ரோமோ வருது. அது ஓகே, அது ஆட் போடுவானுங்க சன் டிவி. ஆட் மாதிரி போடுவாங்கல்ல, ஆடுக்காக. நெக்ஸ்ட் வீக் வரும் எப்படி? அதெல்லாம் எப்பன்னு கேட்டா எப்பன்னு சொல்லணும் கிங்ஸ்லி. ட்ரெய்லருக்கு அப்புறம் தான் வரும். அது எப்ப நமக்கு எப்படி தெரியும்? சன் டிவி ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துருச்சு. ப்ரோமோ எப்போ வருது? ஆடியோ லான்ச்க்கு அப்புறம். ஆடியோ லான்ச்ல இருக்கும். ஓகே, ஆடியோ லான்ச் ரிலீ பண்ணதுக்கு அப்புறம் வருவாங்க. இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி அன்னைக்கு ப்ரோமோ வரும். கரெக்ட்டா? கரெக்ட். அது கழியா பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்ல. அது பண்ண அது அந்த ரிலீஸ் டைம்ல அது கபில எனக்கு ஒரு டவுட். அந்த ப்ரோமோல வந்து இது அமிதாப் பச்சனோட நேம் எல்லாம் ரிலீவ் பண்ணாங்க, தலைவர் நேம் ரிமூவ் பண்ணல, இன்னும் ரிலீவ் பண்ணாங்க. அங்கதான் ஏதோ ஒண்ணு இருக்குங்க. பண்ணல. நானும் அததாங்க இது ட்ரெய்லர்லயும் காட்டல. கரெக்ட்டா? எங்கேயுமே காட்டல. பேர்ல தாங்க எங்கேயோ செக் ஒண்ணு இருக்க போகுது. பேர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது பெரிய கான்ட்ரவர்ஷியலா வரும், அது வேணாம்னு அவாய்ட் பண்ணிருக்கலாம். பேர் கழுகுன்னு ஏதாவதுதானா? ஏங்க எனக்கு இந்த ட்ரெய்லர் எல்லாமே எனக்கு இப்ப இந்த நான் ஒரு விஷயம் எல்லாருமே ஃபேன்ஸ்ல எதிர்பார்த்து ஆஃப்டர் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் தலைவர் ஏதாவது ஒரு ஒரு இந்த காக்கா கழுகு மாதிரி ஏதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இல்ல இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. நான் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நானும் எதிர்பார்த்தேன். ஆனா அது எனக்கு ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுங்க. அந்த ட்ரெய்லர் ஓப்பனிங்ல ஒரு கழுகு ஒன்று பறக்க விட்டாம பாருங்க மேல, சொல்லி முடிச்சது. எனக்கு அது போதும். படத்துல லாஸ்ட்ல ஒரு டயலாக் ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்லாட் போட்டிருந்தாப்புல, நான் அதை வேற மாதிரி எடுத்து நான் திருப்பி போட்டு விட்டேன். அது வந்து எனக்கு போதும். இதை பார்த்தாலே உனக்கு என்னன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி கண்டிப்பா நிறைய காக்கா உங்களை சுத்தி பறக்கும், படத்தை டீக்ரேட் பண்றதுக்கு, படத்தை இது பண்றதுக்கு. நேத்துலாம் வந்து அஃப்கோர்ஸ் ஏன் இது நேற்று ஃபுல்லா நிறைய அபியூசிவ் ஸ்பேசஸ் எல்லாம் நிறைய போச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ரெக்கார்டிங்ஸ்லாம் நான் வந்துச்சு, நான் தான் கேட்கணும், நேற்று சரியா கேட்க முடியல. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, புத்திசாலித்தனமா யோசிங்க. இது எல்லாமே வேலை இல்லாத யாரும் வேலைக்கு போவாதீங்க. வேலைக்கு போனீங்கன்னா நீங்க வந்து இதுதான் முக்கியம், கட்சி தான் முக்கியம், வேலைக்கு போவாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பேசஸே நடந்தது. அதை நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன், ஓகேவா? ஏன்னா அதை மறைக்கிறதுக்கு தான் வேணும்னே ஸ்பேசஸ் போட்டு நீங்களாம் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, கீழே இருந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணி டிஎல்ல போடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா இது ஃபுல்லா மேலே ஏறும். ஏற்கனவே ஃபுல்லா ட்விட்டரு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா வைரல் ஆச்சு இல்லையா, அந்த மேட்ரு வந்து ஃபுல்லா இதாயிடும் அப்படின்றத டைவர்ட் பண்றதுக்காக தான் நேற்று அந்த அபியூசிங் ஸ்பேஸை ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி போட்டாங்க. இது ஒரு குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி போட்டாங்க, ஓகேங்களா? ஓகே, அதை விட்டுருவோம். அடுத்து இங்க வேட்டை எனக்கு வந்துடும்.
தலைவர் அதோட வரட்டும். சேர்த்து ஒன்னே சொல்லிடுறேன். அதோட சேர்த்து அவன் காலையில மறைக்கிறதுக்கு தானே வந்துட்டு இந்த கேங் லீடர் ஹரிஷ் என்எஸ் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டான். புசிய கலாச்சி போட்ட இன்ஸ்டா ரீல இவர் மாத்தி போடுறாராமா. அதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணுங்க. என்னப்பா பதிலடி எதுவும் பெருசா யாரும் போடல அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்க்காதீங்க. தலைவர் முதல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரட்டும். நல்லா இருக்காரு. நல்லா ஏதோ மேட்டர்லாம் சொன்னாங்க, எனக்கு சாப்பிட்றாரு, நல்லா சாப்பிட்றாரு அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. தலைவர் எனக்கு தெரிஞ்சு 4ஆம் தேதி போல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். 3ஆம் தேதி நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு தலைவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் கச்சேரி. ஆனா இந்த இடம் கொஞ்சம் ஹெவியா இருக்கணும். கிங்ஸ்லி தான் தலைமை தாங்குவாப்புல எல்லாத்துக்கும். அது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் வேட்டையன் யாராரு என்னால சொல்லிச்சா, வேற யாரும் மைக் கேட்டா குடு கிங்ஸ்லி. டெட் ஷாட் கேட்டிருந்தாப்ல. இல்ல அவரு மறுபடியும் வரவே இல்லை. ஓகே, பாவம். மைக்கு நான் பேசுறது அவரு கேட்கல, அவரு பேசுறது எனக்கு கேக்குது. ஏங்க உங்க ஒருத்தரால எல்லாருக்கும் போச்சு. அவர் ஏதோ பேசியிருப்பாரு, நாங்க கேட்டாவது சொல்லிருப்போம்ல. அதான் நானும் சொன்னேன், அவரும் இவர்கிட்ட தான் பேசணும்னு வந்தாரு அப்படின்னு வேற சொல்றாரு. இவரே சொல்லிப்பாரு அப்படி. எனக்கு தலைவர் அந்த ஒரு அந்த கட்டையை வச்சு ஒருத்தனை அடிப்பார்ல, அவன் ஃபேஸ் ஒரு செகண்ட் திரும்பிட்டு மறுபடியும் தலைவரை காட்டினாங்க. செம்மையா இருந்தது. ஒரே ஷாட்டு தலைவர் இப்படி சைடுல நிப்பாரு, பின்னால இருந்து ஒரு 3 பேர் உடையருவான். அந்த 3 பேரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து உடையறத 3த்தையும் மிங்கிள் பண்ணி போட்டிருப்பாங்க. நீ நல்லா பாரு அந்த ஷாட்டு. அங்க இருந்து உடையறது 3 பேரு அந்த சின்ன பசங்க மாதிரி உடையருவாங்க. ஒண்ணு மரப்பலகை இருக்கிற இடம், இன்னொன்னு வந்து ஏதோ ஒரு அந்த சப்வே நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடம், இன்னொன்னு வந்து ஏதோ ஒரு ஓப்பன் இடத்துல இருக்கிற இடம். எல்லாத்துக்கும் மேல நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தலைவர் படத்துல, இந்த கிரைம் வந்து விசாரிக்கிற விதம் ஒண்ணு இருக்கும். மற்ற மலையாள படங்கள்ல மற்ற படங்கள்ல இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷனை விசாரிக்கிற சீன்லாம் இருக்கும். அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தர்பார்ல பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த ஏடிஎம் கார்டை இப்படி எடுத்து இப்படி மோந்து பாக்குறது, அந்த கார்டை இப்படி எடுத்து இப்படி பாக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், புது புது விஷயங்கள். அதாவது போலீஸ் கிரைம் விசாரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தீரன் படம் பார்த்திருப்பீங்க. தீரன்ல வந்து கத்தி நீ எப்படி பிடிப்ப? இல்ல நான் இப்படி பிடிப்பேன், கச்சிஃப் எடுத்து இப்படி போட்டு. சினிமா நிறைய பாப்பியா? ஆமா, கத்திய அந்த மணல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்து குத்துன இடத்துல இருந்து இப்படி எடுத்து பிடிக்கணும். அப்பதான் கைரேகம் இதாகுது. இந்த மாதிரி பேசிக்ஸான ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி புது புது விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிக்காத விஷயம். ஏற்கனவே நம்ம சினிமால பாக்குற விஷயங்கள்லாம் வேற. ஆனா அந்த கிரைம்ல வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற விதம் இதெல்லாம் பாக்குறதுல மற்ற படங்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா தலைவர் படத்துல நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நிறைய விஷயங்கள். அது வந்து டீஞானவேல் படத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிரைம் ஒண்ணு நடக்குதுன்னா அதை ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா நம்ம காட்டிடுவோம். நம்ம இதுக்கு மேல என்னடா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து அந்த இஷ்யூ சால்வ் பண்றது கொண்டு போய் காட்டுவானுங்க. அந்த சால்வ் பண்ற முக்கியமான ஒரு கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்பீம்ல ஒரு இஷ்யூ ஒன்று நடக்கும். ஒரு இஷ்யூ ஒன்று நடக்கும். அதுல வந்து இதோட உச்சம் எங்க போனோம், இதை ஒருத்தர் டீல் பண்ணுவாரு அப்படின்னு வருது. யாரும் பார்த்தீங்கன்னா சூர்யா வரும். அந்த சூர்யா எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டில இருந்து ஜம்ப் பண்ணி ஏறி குடிச்சு ஒரு சும்மா அப்படியே காட்டிட்டு அடுத்தது வந்து அது இன்வெஸ்டிகேட் பண்ற விதம் ஒன்று காட்டுவாங்க. சூர்யா இன்வெஸ்டிகேட் பண்ற விதத்தை காட்டுவாங்க. அது இன்வெஸ்டிகேட் பண்ணி அது மூலமா ஒரு விஷயத்தை, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தை பார்த்தோம், இதுல என்னடா ரிவீலே ஆகாத ஒரு மேட்டர் இங்க ஒன்று ரிவீல் ஆகும். அதை வந்து ப்ரூஃபோட எடுத்து வச்சு லா முன்னாடி ஒன்று காட்டுறது ஒன்று இருக்கு, லா கிட்ட வந்து ஜெயிச்சு காட்டுறதுன்னு ஒன்று இருக்கும். இங்க அதே மாதிரி, ஆனா இதுல டோட்டலா டிஃப்ரெண்ட். இங்க லாக்கு அகேன்ஸ்ட் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், எப்போதுமே என்கவுண்டர்னாலே மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா அதிகாரிகள் அதை எதிர்ப்பாங்க. கரெக்டா? என்கவுண்டர்னாலே மக்கள் ஆதரிப்பாங்க. மக்கள் வந்து என்கவுண்டர், ஆமா ரேப் பண்றவன், சைல்டு அபியூஸ் பண்றவன், இவனுங்களெல்லாம் போட்டு தள்ளணும் அப்படின்றத மக்களோட மனநிலையா இருக்கும். ஆனா கவர்மெண்ட் அதுக்கு எதிராக இருக்கும். அப்ப டைலாக் அந்த இடத்துல நல்லா பாருங்க. சில நேரத்துல சில பிரச்சனைகளுக்கு அதிகாரத்தை கையில எடுத்துதான் ஆகணும், காவல்துறை வந்து அதிகாரத்தை கையில எடுத்தாதான் சில நேரத்துல சரியா வரும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு தானே வந்து அந்த டெல்லி அந்த இஷ்யூ எடுத்து நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்க காவல்துறை அதிகாரத்தை கையில எடுக்க முடியல, அங்க ஃபுல்லா பொலிட்டிஷியன்ஸ் அந்த இதுதான் சுத்தி விளையாண்டது. ரெண்டாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மேல எல்லாரும் ஒண்ணு வரும், ஒரு பார்வை இருக்கும். பர்சனலா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஹியூமன் ரைட்ஸ் மேல. அது நான் அப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் வச்சு கிழிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதுல பெரிய ரோல் ஒண்ணு இருக்கு மக்களே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நீங்க எனக்கு தெரிஞ்ச சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்துல ஹியூமன் ரைட்ஸ் வந்து ரொம்ப டீசென்டா ஓரளவுக்கு டெப்தா இல்லாம ஓரளவுக்கு காட்டினது 2 படம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒன்னு விஜய் சேதுபதி படம், இன்னொன்னு காக்கா காக்கா படம். கரெக்டா? வேற ஏதாவது படத்துல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து டீட்டெயிலா காட்டிருக்காங்களா? ஹலோ, நான் பேசுறது காக்கா காக்கா படத்துல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க, என்கவுண்டர் அந்த இது விசாரிப்பாங்க. அது விசாரிக்கிற விதம் ஐயா தர்பார்
தர்பார்ல வந்துட்டு அது வேற மோட்ல அது தானே வேற காட்டுறாங்க. மாதிரி கார்த்திக் ப்ரோ. நான் சொல்றது விசாரணை கமிஷனை காட்டுறது. விசாரணை கமிஷன் எப்படி விசாரணை ஓகே ஓகே நடக்குன்றத அலைய விடுவானுங்க, அலைய விடுவானுங்க, அலைய விடுவானுங்க. சோ விசாரணை கமிஷன் வந்து நீங்க வெறும் ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்கிறாங்க உட்கார்ந்துருக்கிற டேபிள் உட்கார்ந்துருக்கிற நீங்க விஜய் சேதுபதி படத்துல கரெக்டா காட்டணும். அதான் ரொம்ப டீட்டெயிலா காட்டுறது சொல்றீங்க. புரிஞ்சிருச்சு இது வரைக்கும். ஓகே எக்ஸாக்ட்லி சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி இப்பதான் விஷயத்துக்கு வந்தீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமிதாப் பச்சனை நோண்டி நொங்கு எடுத்துருவாப்புல. அதுவும் அமிதாப் பச்சனோட வாய்ஸ், அந்த நட்டை, அந்த ஹைட்டு, அந்த அவர் எதிர்த்தாப்புல நிக்கிறதே ஒரு ஏதோ ஒரு இமயமலை முன்னாடி நிக்கிற மாதிரிதான் இருக்கும் அமிதாப் பச்சன் முன்னாடி நிக்கிறது. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். நான் ரொம்ப நாளா ஆச்சுங்க. ஒரு தலைவருக்கு ஆப்போசிட்டா நான் இங்க ஒரு ஆளை பார்க்கல, நான் 3 பேரை பாக்குறேன். ராணா டகுபதி, அமிதாப் பச்சன், இதை தாண்டி ஒரு மேட்டர், ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. அது எதுன்னு தான் பார்ப்போம். யாராவது மைக் கேட்டா கொடுக்கீங்களே, எனக்கு காட்டல. இல்லைன்னா போய் போய் சிஸ்டம்ல போய் தான் பார்க்கணும். ஒரு பிளாக் பியர் கேட்டிருக்காரு போலவே. பிளாக் பியர் கேட்டிருக்காராம். கொடுத்துட்டேன்க்கா. இவர் அஸ்வின் வந்திருக்காரு. அஸ்வின் சொல்லுங்க. கபிலன் கிங்ஸ்லி, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சூப்பராக இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்ன கண்டென்ட்டும் சரி, மாஸும் சரி, கிளாஸும் சரி, எல்லாம் சேர்த்து வச்சு செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் ஒரு நோட்டபிள் திங் வந்து அனிருத்தோட ஒரு அண்டர் பிளேடு மியூசிக். அது அண்டர் பிளேடுன்னு சொல்லக்கூடாது, பர்ஃபெக்ட் மியூசிக்கு. அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு அண்டர் கரண்ட் மாதிரி கொண்டு போய் மொத்தத்தையும் ஒரே சும்மா எங்கேயோ ஹை கொடுத்து, நார்மலாக அப்படி தானே இருக்கும், பயங்கரமாக ஹை கொண்டு போய் கொடுத்துருவாரு, பீக் கொண்டு போய் விட்டுருவாரு. அது மாதிரி எதுவுமே பண்ணலை, பர்ஃபெக்டாக இருந்தது. அது அப்படியே சிங்க் ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு சீரியஸாக ஒரு 1 மினிட் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தலைவரோட மாஸ் எலிமெண்ட்ஸ் வரும். எல்லாத்துக்குமே வந்து ஆப்டாக எங்கேயுமே மாற்றாமல் அதே பீட்டு, அதே மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தது கடைசி வரைக்கும். லாஸ்ட் அந்த பஞ்ச் லைன் வரைக்கும் அது அப்படியே சூட் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது, ரொம்ப பிளான்டு, பர்ஃபெக்ட்டு. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் அனிருத் வந்து கையை கட்டி போட்டு, எப்பா இந்த ஆளை வந்து டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் ஹைப் எகிற விட வேணாம், நம்ம தியேட்டரில் பார்த்துக்கலாம், நீ வந்து கையை கட்டு, கை கட்டி மியூசிக் போடு அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணி சூப்பராக இருந்தது. அது ரொம்ப நோட்டபுளாக இருந்தது. கரெக்ட். அந்த அனிருத்தோட பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தலைவர் சொன்ன மாதிரி தான், ஜெயிலரை ஒரு படி மேலே கொண்டு போய் வச்சது. அது இன்னும் பூஸ்டப் ஒன்று இருக்கும் அமிதாப் இது அனிருத்தோட அந்த இது. இந்த படத்துல ட்ரெய்லர்ல நான் நோட் பண்ணது அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா ஜெயிலர்ல வந்து வேற மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருக்கும். என்னடா அது தலைவர் ஷூ போலீஸ் போடுறாரு, என்னடா தலைவர் இப்படி காட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை ஒன்று கொண்டு வந்து விட்டுச்சு. இதுல டோட்டலா ஆப்போசிட். ஆனா ஏதோ நார்மலா இருக்கிற மாதிரியான ஒரு படம், ஏதோ ஒரு போலீஸ் படம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு நார்மலாவே கொடுத்துட்டாங்க. படத்துக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் எதுவுமே அவங்க பெருசாவோ கிளிம்ஸ்லயோ சரி, இல்ல டீசர்லயோ சரி, இல்ல எதுலயுமே பெருசாவே ரிவீல் பண்ணல. அதான் உண்மை. அதுதான் சரியான்னு கேட்டா ஆமாங்க, அதுதாங்க சரி. ஏன்னா நீங்க உள்ள சில விஷயங்கள் உள்ள பார்க்கும்போது தான் சஸ்பென்ஸ் இல்லை. இது ஒன்றும் பெரிய அப்படியே ஒரு 50 பேரை 100 பேரை ஒரு ஆள் சேர்ந்து அடிக்கிற மாதிரியோ, இல்ல சீன்ஸோ, இல்ல உட்காந்து மொட்டை மாடியில இருந்து கீழே இறங்கி உட்காந்து ஜன்னலை பேத்து எடுக்கிற மாதிரியோ, இல்ல மளிகை ஜாமான் எழுதுற லிஸ்ட் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, படத்துல வந்து ஓவர் ஹைப் ஏத்தி அதை கொண்டு வந்து ஆடியன்ஸை கொண்டு வந்து டிசப்பாயின்ட் பண்றதுக்கு படத்துக்கு ஹைப் ஏத்தாம நார்மலா அது ஆர்கானிக்கா அது என்ன பண்ணுதோ அதை பட்டு பண்ணிட்டோம். அப்படி என்ன யோசிக்கிறாங்களோ, எல்லாரும் என்ன பேசுறாங்களோ அதை பேசிக்கிட்டோம். படம் வரும்போது என்ன பேசலாம். 2வது, ஒரு காசுக்காக வேலை பார்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு அஸ்வின் சார். ஆனா ஆத்மார்த்தமா உள்ள ஒண்ணு வேலை பார்ப்பாங்க. இப்படி பண்ணா இந்த படம் இப்படி கிளிக் ஆகும், இப்படி பண்ணா இப்படி ஆடியன்ஸுக்கு இப்படி அது வந்து நான் ஜெயிலரோட மேக்கிங் அன்லாக்டு பார்க்கும்போது தான் எனக்கு அனிருத்தோட வே ஆஃப் திங்கிங் எனக்கு ஓரளவு கிட்ட நெருக்க பிடிச்சது. அனிருத் நம்ம நார்மல் மியூசிக் டைரக்டர் யோசிக்கிற மாதிரி அவன் யோசிக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்றான், அவன் ஒரு படி மேல உள்ள டெப்தா உள்ள வந்துடுறான். அவன் என்னன்னா, இந்த சீனுக்கு இப்படி போட்டா ஆடியன்ஸ் இப்படி யோசிப்பான், ட்ரெய்லருக்கு நம்ம இப்படி கொடுத்தா ஆடியன்ஸ் இப்படி யோசிப்பான், அவனை இப்படி டைவர்ட் பண்ணி விடணும். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ண முடியுமா கமர்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து எல்லாரும் நிறைய பேர் எதிர்பார்த்தது, நார்மல் ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, மத்த எல்லா ஃபேன் பேஸும் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த ஜெயிலர் ஹுக்கும் சாங் மாதிரி ஒரு சாங் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. இதுதான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா மேல என்ன பண்ணி விட்டான், மனசிலாயை இறக்கி விட்டான். மனசிலாயை இறக்கி விட்டு அதுக்கு அடுத்து ஹண்டர் வண்டர்ன்ற மாதிரி ஒன்று இறக்கி விட்டான். 2 சிங்கிள் தான். ஆனா 3வது சிங்கிள் வரும்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் வரல கிங்ஸ்லி.
அஸ்வின் ப்ரோ இன்ன வரைக்கும் இல்ல வரல. ப்ரோ அது இல்ல அது வரும்லாம் சொல்லல. பாட்டு இருக்குன்னு மட்டும் படத்துல தான் இருக்கும், சொல்லியிருக்காங்க. படத்துல இருக்கு, பாட்டு படத்துல இருக்குன்னு இருக்கு. மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எஸ். அதுல இந்த ஜேபிஎம்ல ஒரு சாங் ஒண்ணு இருக்கும்ல, சென்டிமெண்டான ஒரு சாங் ஒண்ணு இருக்கும்ல, ஒரு குழந்தை கடைசியில பாடுற மாதிரி ரொம்ப அப்படியே டச்சிங்கான ஒரு சாங் ஒண்ணு இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இதுல ஒண்ணு இல்லைன்னா 2 இருக்கு, வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இதுல கிரெடிட்ஸ் தேங்க்ஸ் டு ஐ திங்க் ஷான் ரொனால்டுக்கு வந்து இதுல கிரெடிட்ஸ் வந்து பேர் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, அது வருதான்னு பார்ப்போம். ஷான் ரொனால்டு, ஆமா ஷான் ரொனால்டு ஏன்றது அவனுடைய ரோல் உள்ள என்னன்றதை நான் அப்புறமேட்டு சொல்றேன், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அப்பா ஷான் ரொனால்டுனா வந்துட்டு இப்ப ரீசெண்டா இது லப்பர் பந்து. எஸ், ஷான் இதுல இந்த வேட்டையன்ல ஷான் ரொனால்டோட இது வந்து கொஞ்சம் டெப்தாவே இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க அஸ்வின் சார், சாரி ஃபார் இன்டரப்ட். இல்ல ப்ராப்ளம் இல்லை. ஸோ சொல்லுங்க. அதுதான் ஸோ அதனால வந்து அது வந்து ரொம்ப நோட்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கட்டு கூட வந்து பர்ஃபெக்ட் கட்டு, எங்கேயுமே வந்து நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரொம்பலாம் கொடுத்துறாம கண்டென்ட் ஓகே. கதை வந்து பேக்ரவுண்ட் வந்து இதுதான், பட் இதை எப்படி கொண்டு போவாங்க, இது வந்து இது ஒரு சொல்யூஷன்ன்றது இந்த மாதிரி இதுலலாம் கொண்டு போய் அவ்வளோ ஈஸியாக வந்து கொடுத்தா அது கமர்ஷியல் ஆகிடும். பர்ஃபெக்டாக ஒரு சொல்யூஷன்ன்றதுக்கு இல்லாமல் மக்களே திங்க் பண்ண வைக்கிற மாதிரி தான் இருக்கணும். அது எப்படி கொண்டு போய் கொடுக்குறாங்கன்றது நம்ம பார்க்கணும். அதுதான் அங்கே தான் டைரக்டரோட இது இருக்குது, ரைட்டிங்கோட இது இருக்குது. ஸோ டைலாக்ஸ் எல்லாம் வந்து கேட்குற வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. யார் பேசினாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக பெரிய அதாவது ரொம்ப அசால்ட்டான விஷயத்த வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் டெப்த் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் டெப்த் இருக்கிற மாதிரி ஸ்டோரிக்கும் டெப்த் இருக்கும், ஸ்க்ரீன் பிளேக்கும் டெப்த் இருக்கும்னு தோணுது. ஸோ இது இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க அங்கே வாங்க நேரில் வாங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்தது ஃபுல்லாக, ரொம்ப ரிவீல் பண்ணாமல். அது ஒன்று நோட் பண்ணேன். ஸோ மற்றபடி இது ஒரு நல்ல அதாவது ஆஃப்டர் ஜெயிலர் வந்து இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நமக்கு வேண்டிய ஒரு தேவையான ஒரு அவருக்கு நல்லாவே தெரியும், படம் தான் இது. அவருக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போலீஸ் ஸ்டோரி மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் ஸ்டோரி கிடையாது, ஒரு ஹாஃப் ஒரு சின்னதா ஒரு போலீஸ் பேஸ்டு ஒரு ஸ்டோரி ஒன்று இப்பதான் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அப்படின்றது தலைவருக்கு நல்லாவே தெரியும். இது ஜெயிலர் ஓகேவா. ஜெயிலருக்கு முன்னாடி ஒரு படம், அதுக்கு முன்னாடி வந்து தர்பார்ல வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு போலீஸ் ஸ்டோரி பேஸ்டு ஒரு படம், அது கமர்ஷியல் எலிமெண்ட். ஆனா அவர் இந்த போலீஸ் ஸ்டோரி மறுபடியும் ஒரு போலீஸ் ஸ்டோரி எடுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு தலைவர் தான் ரொம்ப கம்மியான போலீஸ் ஸ்டோரி எல்லாம் படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், ரொம்ப கம்மியா பண்ணிருக்காரு. இது இயர்லி 80s 90s ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கொடி பறக்குது, அலெக்ஸ் பாண்டியன், அந்த மூன்று முகம், அப்புறம் ஆமா பாண்டியனுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கு போலீஸ் கேரக்டர் தலைவர் பண்ணது, போலீஸ் இருக்கு நான் அன்புக்கு நான் அடிமையில போலீஸ் தான். அதுக்கப்புறம் மகேந்திரன் மூவி ஒன்று இருக்கும் இல்லையா, மாதவி ஹீரோயின், உன் கண்ணில் நீர் வழிந்தால், அதுவும் போலீஸ் கேரக்டர். நான் சொல்றது ஃபுல் ஃப்ளெட்ஜா போலீஸ் கேரக்டர் அஸ்வின் ப்ரோ, ஃபுல் ஃப்ளெட்ஜா படம் முழுக்க. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன படங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அட்லீஸ்ட் பாதியில இருந்து தன்னை இல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு தான் அதெல்லாம் பாலுமகேந்திரா படம். கரெக்ட் ப்ரோ. மூன்று முகம், ஒன் கண்ணில் நீர் இருந்தால், கொடி பறக்குது, மூன்று முகம்ல கொஞ்சம் தான் நல்லவன். இல்ல அப்படி பார்த்தா பாண்டியன் கூட பாதி தானே, செகண்ட் ஹாஃப்ல இருந்தானே அமிதாப் கூட நடிச்ச படமும் போலீஸ் தானே, அதுவும் போலீஸ். அமிதாப் பச்சன் இல்ல, நான் தமிழ் வெர்ஷன்ல சொன்னேன். ஹிந்தில மொத்தம் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா டோட்டலா பார்த்தா 1 2 அமிதாப் பச்சன் கூட நடிச்சது 1 3, பாண்டியன் 1 4, மூன்று முகம் 1 5, அப்புறம் ஒன்கணிஞ்சல் நீ விழுந்தால் அது 1 6, கொடி பறக்குது அது சேர்த்தாச்சு மேடம் 6. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு சிஷ்யன்ல என்ன போலீஸ், இல்ல சாரி, இல்ல போலீஸ் இல்ல. டாய் என்னாச்சு இன்னைக்கு உனக்கு கிங்ஸ்லி, என்ன நாக் அவுட்ல இருக்கற? மாத்தி சொல்லிட்டேன். அது என்ன படம், அது படம் பேர் சொன்னாவது என்ன படம் அதுன்னு கேட்கலாம், என்ன படம் இதுன்னு என்ன கேட்கலாம், யோசிச்சு சொல்றேன். இல்ல அது ஹிந்தி தான், ஹிந்தி மாத்திட்டேன். நாட்டுக்கு ஒரு நல்லவன், ஹிந்தி கிராஃப்தாரா, அதுதான் சேர்த்துட்டேனே. இல்ல ஹம்முல போலீஸ் தானே அவரு, ஹம்முலயும் போலீஸ் 7. ஜெயிலர் விட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் ஜெயிலருக்கு வரல. இல்ல அவர் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் புதுசுக்கு வரலங்க. நாட்டுக்கு ஒரு நல்லவன் ஆமா 7 8 ஆச்சு.
ஆனா ஃபுல் ஃபிளெட்ஜ் போலீஸ் நான் எதிர்பார்க்கறது வந்து அந்த அந்த 3 முகம் ரேஞ்ச் வந்தாலும் பவர்ஃபுல்லா அடிச்சு அந்த பாண்டியன் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் எல்லாம் தெரியும். இல்ல நான் குரு சிஷியன்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். குரு சிஷியன்ல தலைவர் வந்து அந்த காமெடி ரோல்ல வருவார்ல, நான் அது ஒரு இல்ல scene இல்ல நினைச்சேன். வேணாண்டா, எனக்கு செம்ம கோவம் வந்துடும். அந்த ஒரு சீனை எடுத்துட்டு வந்து போலீஸ்னு எடுத்துட்டு வந்து நிக்கிற பாரு, நான் உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். நான் ஐயா அதான் அதான் ஐயா நான் ஒரு செகண்ட் நான் டக்குன்னு ஐயா கன்ஃபியூஸ் இல்ல இல்ல ஆயிட்டேன். அது ஏபிசி ஆ, ஆபீசர். ஆமா சரி அதான் ஓகேவா? அது ஷோ ஒரு செகண்ட் ஓப்பனிங் டக்குன்னு கன்ஃபியூஸ் நவ் ஆயிட்டேன். க்ளோசிங் அந்த க்ளோசிங் செமையா இருக்கு. ஓபன் நத்திங் டு க்ளோசிங். ஏபிசிடி ஆபீசர் எஸ் எஸ் அப்படிம்பாரு. சி இல்ல அதுக்கப்புறம் க்ளோசிங் பார்த்தோம்னா இல்ல, 7க்கு அப்புறம் 8 மூடிங் ஆமா அண்ட் கம்மிங். 7க்கு அப்புறம் எனக்கு மூடி தெரிஞ்சு மூடிங் மூடிங் கரெக்ட். பாண்டியனுக்கு மூடிங் அப்புறம் கரெக்ட். வந்து தர்பாருக்கு அப்புறம் வந்து இது ஜெயிலர் அதுவும் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக், பட் ரிட்டையர்டு காப் தான் அந்த மாரி அப்படிதான் பார்க்கலாம். ஜெயிலர் ஒரு ரிட்டையர்டு காப். அதுக்கப்புறம் 9 ஆயிடுச்சு. இது 10வது தடவை. இது ஹிந்தில நடிச்சிருக்காரு அவரு எல்லாத்தையும் சேர்த்து அமிதாப் தான் கூட. சொல்றேன். இது 10வது தடவை தலைவர் வந்து போலீஸ் ரோல் இல்ல பண்றது. இல்ல இல்ல கபில்ஸ் ப்ரோ, யாரோ ஹிந்தில ஒரு டைம் இல்ல எங்கிட்ட இல்ல இல்ல நிறைய இல்ல மிஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ, எனக்கு இருக்கு. மிஸ் பண்ணிருக்கீங்க. ஹம்மு கபிலன் என்கிட்ட வந்துட்டு கிரிப்டாரு எனக்கு இல்ல ஒண்ணு இல்ல சொல்லுங்க. ஹம்மு கிரிப்டாரு வேற இல்ல இல்ல ஹம்மு எனக்கு கிரிப்டார்ல ஒண்ணு தாரு சொல்லுங்க. வேற எதுல இந்த போலீஸ் நடிச்சிருக்காரு ஹிந்தி ஹிந்தில? சொல்லல, தமிழ்லயே சொல்றேன், நம்ம மிஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றேன். இல்ல இல்ல தமிழ்ல அவ்வளவுதான், தமிழ்ல பண்ணது ஏதோ வந்துட்டு இன்சாஃப் ஏதோ ஒரு ஸ்டார்ட் ஆகுங்க. இன்சாஃப் கவுன் கரேகான்னு ஒரு படம். மொத்தம் அதுவும் 17 படமும் போலீஸ் 18 படமும் ஓகேவா, 17 படமும் 18 படம் வந்துட்டு தலைவர் போலீஸா பண்ணாரு. இல்ல 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 எனக்கு சொல்லுப்பா. நம்ம கபிலன் எனக்கு 10 ஒண்ணு சொல்லுங்க. 12 தான் சொல்லியிருக்கோம். இல்ல இப்ப இல்ல இப்ப அதிசய எனக்கு பிறவி 17 படத்துல படத்தை சொல்றேன். கபிலன் எனக்கு இல்ல ஒண்ணு இப்ப எனக்கு சொல்லுங்க. 17 படம் எனக்கு சொல்றேன். கபிலன் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. நான் அதிசய தேடுறேன் பிறவி படத்துல கொஞ்சம் டைம் கொடுங்க. அதிசய பிறவி படத்துல தூக்கி போட்டு சிகரெட் குடிச்சிட்டு ஒரு போலீஸ் ஸ்டில் வருமே, அது என்ன படம்? ஹிந்தி படம். என்னங்க அநியாயமா இருக்கு? அப்படி பார்த்தா அது இவன் சொல்ற சேர்த்தாச்சு. லாஜிக்ல குரு சிஷ்யன் கூட இல்ல தான் இல்ல சேர்க்கலாம். இல்ல 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 அது கிராஃப்தார் அது சொல்றாரு என்ன அவரு. படம் அது ரெஃபரன்ஸ் சேர்த்தாச்சுங்க. கேக்குறேன் நானு. புரியுதா நான் கேக்குறது? கிராஃப்தார் ஓகே அதான் ஓகே. கிரிப்டார் மேல அப்படி தூக்கி போட்டு துப்பாக்கியில சுட்டு வாயில அது சிகரெட் அது என்ன குடிக்கிறது. படம்னு கேட்டேன். எனக்கு தெரியல, அதனாலதான் கேட்டேன். கிரிப்டாரு ஹம்மு அவர் கரெக்டா தான் சொன்னார். அஸ்வின் ப்ரோ கரெக்டா சொன்னாரு. ஹம்மு கிரிப்தார் 2 படத்தையும் நான் பாத்துருக்கிறேன். வேற ஹிந்தி படத்துல ஏதாவது இருக்கா? அதான் இன்சாஃப்னு ஸ்டார்ட் ஆகும் ஒண்ணு, அது ஒண்ணு இருக்குங்க. அது சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து சேர்த்துதான் நான் வந்து 10வது இடத்துல வந்து வேட்டையன் வச்சேன். ஓகே, இன்னொன்னு வந்து ஏதோ ஒரு ஆங்கிரே இல்ல இல்ல ஏதோ ஒரு ஆங்கிரே ஏதோ ஒண்ணு வரும். அது ஃபூல் ஏதோ பனே ஒரு அங்காரேன்னு ஒரு படங்க. அதுவும் போலீஸ். அதுவும் போலீஸ். அந்த கானூன்ல போலீஸா இல்ல 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 அந்த கானூன் போலீஸ் கிடையாதுங்க. இவர் போலீஸ் இல்ல, அவர் போலீஸ். ஹேமா மாலினி தான் போலீஸ். அவங்க ஓகே. இப்போ 11வது வேட்டையன் வருது. இப்ப யாரோ 17 படம் அப்படின்னா ஹோஸ்ட் எனக்கு நீ 17 படம் பேரை சொல்ற. நீங்க கூகுள்ல போய் பாருங்க தம்பி, கிடைக்கும். சொல்லுங்க. கிங்ஸ்லி உனக்கு இங்க பெண்கள் ஓட்டு நல்லா தான்டா இருக்கு, ஆனா ஜெயிக்க முடியாது. ஏன் முடியாது? முடியாதுங்க. முடியாதுன்னா முடியாது. இல்ல புரிய ஏன் அவன் போட்டு கிங்ஸ்லிய போட்டு நீங்க சும்மா அந்த பையனே வம்பிழுத்துட்டே இருக்காப்ல. ஏன் பிளாக் பீரை வம்பிளுங்க, ஸ்ரீகார்த்தி ப்ரோ வம்பிளுங்க, குரல் ப்ரோ வம்பிளுங்க, அதே எப்ப பார்த்தாலும் கிங்ஸ்லிய. நான் கிங்ஸ்லிக்கு தாங்க ஓட்டு போடுவோம். ஃபாரின்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு ஏதாவது சொல்லிட்டியாடா? எனக்கு புரியல. ஏதாவது ஸ்பெஷலா ஐபோன் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டியா? அது பையன் எவ்வளவு ஆர்கானிக்கா இப்போ சுபாக்கா வேலைங்க. கபிலன் இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. எதிர்க்க நிக்கிற இன்னொரு பெரிய கேரக்டர், அது வந்து அமிதாப் பச்சன் சரி, சிவாஜி கணேசன் சரி, இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்களோட நடிச்சிருக்காரு. ஆனா எப்போ நடிச்சிருக்காரு? பிகினிங்ல அப்பெல்லாம் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒதுரும். ஓகேவா? அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் நடிக்கணும்னா அப்பவே வந்து தலைவர் வந்து ரொம்ப அசால்ட்டா எனக்கு என்ன தெரியும் அதை நான் செஞ்சுட்டு போறேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேஸ் ஆஃபும் பார்த்தாச்சு. சிவாஜி கணேசன் அப்படி இருந்த டைம், அதாவது பயங்கரமான அந்த இதுல இருக்கிற டைம். அப்பவே முன்னாடி போய் நின்னுட்டு சிகரெட்டை தூக்கி போட்டு பத்த வச்சு உஃப்னோட ஊதிட்டு பேசுற கேரக்டர். அதேதான் சொல்றேன். அமிதாப் பச்சன் பீக்கு பீக்ல இருக்கிற டைம். அமிதாப் பச்சன் முன்னாடி போய் சிகரெட்டை தூக்கி போட்டு அப்படி பத்த வச்சுட்டு அப்படி பேசுற ஸ்டைல்லாம் வந்து அவரு எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் மட்டும் தான் மிஸ்ஸிங். அஸ்வின் ப்ரோ கிடைச்சுனா கூட அங்கேயும் பண்ணிருப்பாரு தலைவர். அங்கேயும் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் கவலையே பட மாட்டாரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு இதுல சொல்லுவாரு, அவர் வந்து எதிர்க்கு யார் இருந்தாலும் சரி, யார வேணா நிக்கவை, அவரோட வேலை அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாரு, பார்க்க மாட்டாரு. யாரோ ரீசெண்டா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி அது ஃபேக்ட் ஒண்ணு.
நம்பியார் கிட்ட வந்து நம்பியார் பயந்து பார்த்துட்டு இல்ல இவங்கிட்ட வில்லனா நடிக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் நடிக்கணும்னு. உண்மையிலேயே என்னன்னா ஒரு வில்லன் கேரக்டர் கூட ஆப்போசிட்ல இவரு வில்லனா நடிச்சு நம்பியாருக்கே கொஞ்சம் ஜர்கு விட்டவர். எத்தனை படம் நம்பியார் கூட அசோகன் கூட. கண்டிப்பா தேங்காய் ஸ்ரீனிவாசன்லாம் என்ன ஆக்டர் தெரியுமா? தெலுங்குல வந்து சரி சமமா அடிப்பாரு. அதே தேங்காய் சீனிவாசனா நான் பில்லால பார்த்தோம் பாருங்க, வேற மாதிரி இருந்தது. அதே தேங்காய் கரெக்ட். போலீஸ் கேரக்டர் நேச்சுரலா ஃபிட் ஆவாரு, நேச்சுரலா ஃபிட் ஆயிடுவாரு. எந்த ரோல் கொடுத்தாலும் இஸ் நேச்சுரல் ஆக்டர். நீங்க என்ன ஏதாவது ஒரு ரோல் அவர் நடிக்கிற மாதிரி பாத்திருக்கீங்களா? அப்படியே பிளெண்ட் ஆயிடுவாரு. இப்ப இன்டர்வியூல கூட சொன்னாங்க, ஒரு இந்த சினிமாட்டோகிராஃபர் சொன்னாரு, சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் தலைவரை பாக்குறேன், அவரு ஸ்கிரீன்ல இப்ப ஒருத்தர் கருப்பா ஒருத்தர் உட்காந்து சொன்னாரு, சேர்ல போட்டு உட்காந்து தான் சொன்னாரு, இந்த வேட்டையன் படத்துல ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் சொன்னாரு, நீங்க ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்களோ அதே தலைவர் தாங்க நீங்க ஆஃப்லைன்லும் பாப்பீங்க. அவரோட மேனலிசம், அவர் பேசுற விதம் எல்லாமே அந்த ரஜினி தான் நீங்க அங்க பாப்பீங்க, டிஃபரன்ஸே இருக்காது. அப்படியே இருப்பாரு. அவர் பேசுற விதம், பண்ற ஸ்டைல்லாம் வந்து இயற்கையாவே அவரு இருக்கிறதுனாலதான் அது அவரா தான் இருக்கு. அதனாலதான் ஸ்கிரீன்ல நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான சில பேர் பார்ப்பாங்க, ஸ்கிரீன்ல ஒரு நடிகரா இருப்பாங்க, ஆஃப் ஸ்கிரீன்ல வேற ஒருத்தரா இருப்பாங்க. அது கிடையாது. தலைவர் நீங்க எப்படி நீங்க ஆன்லைன்ல நீங்க படங்கள்ல எப்படி அவர் இந்த ஸ்டைல் கீழோட அது இயல்பாவே அவரோட நேச்சுரல் மேனலிசம். அந்த மேனலிசம் இன்னொன்னு அவர்கிட்ட வந்து தலைவர்கிட்ட வந்து இன்செக்யூரிட்டியே இல்லைங்க, சரிங்களா? அது வந்து நிறைய பேர் வந்து அது வந்து நிறைய பேர் வந்து அதை திமிரா கூட எடுத்துக்க மாட்டாங்க யாரும். ஏன் சொல்லுங்க? அந்த அந்த லைன் வந்து பயங்கரமான லைன், அது ரொம்ப தின் லைனு, அதை கரெக்டா இருப்பாரு அவரு. அது அப்படி அந்த லைனை கொஞ்சம் அப்படி கிராஸ் பண்ணாலும் திமிரோன்றோம். ஆனா யாராவது ஒருத்தங்களாவது இது வரைக்கும் அவருக்கு திமிருன்னு எங்கேயாவது சொல்லி கேட்டிருப்போமா? எங்கேயுமே கேட்கல. அது அந்த இன்செக்யூரிட்டி இல்லாம அவர் மேல ஒரு கான்ஃபிடென்ஸ் பிளஸ் எதிராளோட பிளஸ் எல்லாம் வந்து இவர் அக்செப்ட் பண்ணுவாரு, சரண்டர் ஆயிடுவாரு. அவங்க வந்து பெரிய ஆள் தான், நீ பெரிய ஆள் தான்ப்பா ஒத்துக்குப்பாரு, ஒத்துக்கிட்டு இவரோட பார்ட் இவர் பண்ணிட்டே போவார். அதனாலதான் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அதை மெயின்டைன் பண்றதுலாம் அதுதாங்க நான் இங்க நோட் பண்றேன். அதுதான் வேட்டையில நான் கனெக்ட் பண்றேன். வேட்டையில அவர் அப்ரோச் பண்ண விதம், அவரு ஆடியோ லஞ்ச்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு 6th அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஆடியோ லஞ்ச்ல அவர் சொன்ன ஒரு மேட்ரு, எனக்கு கமர்ஷியலா பண்ண தெரியாது அப்படின்னு. மேல ஒரு லிஸ்ட் ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல அஸ்வின் அனுப்புனது நான் சொன்னேன்ல, என்கிட்ட ஒரு டைம் அனுப்பியிருந்தாங்க, நான் கேட்டேன்னு. இது எல்லாமே வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 வச்சுரா. சரிடா, உன்கிட்ட தோத்துட்டேன்டா. ஓகேடா, ஒத்துக்கிறேன்டா. கரெக்ட் தம்பி, சூப்பர்ப்பா. சாமா வாங்க, அப்படி வாங்க வலிக்கு. எங்கேயே கடன் வாங்கி கொடுத்துட்டான், வச்சுக்கிறேன்டா. இல்ல நான் ஒரு டைம் எல்லாம் கூகுள் ஆண்டவர் தான், வேற எங்க. இல்லக்கா, நான் வந்துட்டு தலைவர் ஃபேன்ஸ் பேஸ்ல ஒரு டைம் கேட்டுட்டு இருந்தப்ப வந்துட்டு அவங்க சொல்லிருந்தாங்க 17 படமோ 18 படமோ பண்ணிருந்தாங்க. அப்ப நான் லிஸ்ட் கேட்டிருந்தேன். இது எனக்கு அந்த டைம்ல அவங்க சூப்பர். கிங்ஸ்லி ஏன் கூட இருந்துட்டு எப்பறா இவ்வளவு மூளை இருக்கு உனக்கு? அதேதான் நாங்களும் கேக்குறோம். நான் லிஸ்ட் கேட்டு வச்சிருந்தேன், நான் இதே நோட்பேட்ல சேவ் பண்ணி வச்சிருந்தேன். பரவாயில்லடா, வெரி குட் வெரி குட், கீப் இட் அப் கீப் இட் அப். ஆனா நான் கொடுத்தது டிஎம்ல நான் தான் கொடுத்தேன்னு வெளில சொல்லிடாத, சரியா? சரி கபிலன், எனக்கு ஒரு போன் வருது, வெளியே போகணும். நான் ஒண்ணு சொல்றேன், சொல்லிட்டு கிளம்புறேன். இல்ல இல்ல என்ன பொண்ணு? ஐயோ நார்மல் கால் தாங்க, கட் பண்ணி ஏங்க இப்படி பண்றீங்க? சரி இல்ல, நான் என்ன கபிலன், எனக்கு இப்ப 27ஆம் தேதி லீவ் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து உங்க மேனேஜர் பேர் என்ன? மேனேஜர் பேர் கணேசன். போயிட்டு என்ன பண்றீங்க, நான் வேலையை ரிசைன் பண்றேன், நான் என் வேலை வெட்டிக்கலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருங்க. யாருப்பா உனக்கு இந்த ஐடியா கொடுத்தேன்னு கேட்டா, மிஸ்டர் ஆனந்தன் எனக்கு ஐடியா கொடுத்தாருன்னு மட்டும் சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்க. வந்துட்டு படம் பார்த்துட்டு அப்படியே நேரா ஒரு டிராபிக் குழு வந்துருங்க, டிராபிக் சிக்னலுக்கு வந்துருங்க. நான் அந்த கண்ணாடி துடைக்கிறது கையில ஒரு புரியுது புரியுது புரியுதா? கணேஷ் சதுர்த்திக்கே நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம், கணேஷ்னு பேரை சொன்னா மரியாதை கொடுப்போமா? கொடுக்க மாட்டீங்க இல்லையா? கரெக்ட், ஓகே. அப்புறம் ஒரு ஐடியா ஒண்ணு, இல்லன்னா ஆப்போசிட்ல இன்னொன்னு சொல்றேன். கார்த்திக் ப்ரோ, நீங்க போயிட்டு சார் எங்க தலைவர் வந்து கட்சி மாநாடு நடத்துறாரு, எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேளுங்க, கொடுத்துருவாங்க இல்லையா? ஆமா, கதவை சாத்திட்டு உள்ள போங்க, எனக்கு இன்னொரு முகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஹாஸ்பிடல் சார்ஜ் நீங்க தந்துடுறீங்களா? மெடிக்கல் சார்ஜ் நீங்க தந்துடுறீங்களா? இல்ல அங்கேயே வாங்கிட்டுமா? ஏங்க கம்பெனி இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுக்கல, என்ன மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம்? அது ஒண்ணும் இல்லங்க, அது வந்து ஆக்சிடென்டலா வந்தது, நம்மளா போய் மோதல். அப்படி கேட்க கூடாது, ஜாமீன் எடுக்க வந்துருவீங்களான்னு கேட்கணும். இல்ல கார்த்தி ப்ரோ,
நீங்க வந்து உங்க கம்பெனில கொடி கட்டுற கம்பெல்லாம் இருந்தா எடுத்து போட்டு எடைக்கு போடுங்க. அதான் இப்ப ட்ரெண்டிங். அது போட்டு அதுல ரெக்கவர் பண்ணிருங்க அமௌண்ட்டை. சரி, எனக்கு மாநாட்டுக்கு இன்னொரு நிதி டவுட் திரட்டி. கபிலன். இன்னொரு கபிலன், இந்த மனசுலாய பாட்டு வந்து ட்ரெண்டிங் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அது அபிஷியலாவே ட்விட்டு போட்டாங்க எல்லாம், ரைட்டு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன பெரிய படத்துல வந்து அந்த அளவுக்கு பாட்டு ஹிட் ஆகலையே, அது அந்த அளவுக்கு வரலையே, அதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? மணிகிட்ட கேட்டேன், காரி துப்பிட்டாரு மூஞ்சில. அதை துப்புனாலும் தொடச்சிட்டு உங்ககிட்ட கேட்கறேன். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. யாரு காரி துப்புனா? அதுக்கு இல்ல காரி இல்ல துப்புல. அது 2வது சாங் சொல்றீங்களா, அது வந்து ஹண்டர் வண்டர் தானே. அது வந்து ஐயோ, அதை கேட்கலங்க. நான் கேட்கறது வன்மத்தை கொட்டிட்டு இருக்கேன். நீங்க வேற ஹண்டரை கொண்டு ஐயோ எனக்கு இல்லைங்க, இது அவுட் ஆஃப் டாபிக். கபிலன்னு சொல்லட்டும். அவுட் ஆஃப் அதான் தெரிய கபிலன் கேட்கிறேன் நானே. கேளுங்க, மறுபடியும் கேளுங்க கார்த்திக் ப்ரோ. மனசுலாய பாட்டு வேற லெவல்ல ஹிட் ஆயிருச்சு. ரீசெண்டா வந்த ஒரு பெரிய ஹீரோவோட பெரிய பாட்டு வந்து அந்த அளவுக்கு போகலையே பாட்டு எல்லாம். அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். படமே போல. மூஞ்சி படமே போல. நீங்க என்ன பாட்டை பத்தி கவலைப்படுறீங்க? மூஞ்சி சார், மூஞ்சி, வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, இல்ல நான் சரி விடுங்க. நான் வேட்டையன் பத்தி பேசிட்டு இருக்கோம், நான் ஒன்னும் கேட்கல. நீங்க அந்த வன்ம ஃபேஸ் போடுங்க, அங்க வந்து உங்ககிட்ட கேட்கறேன். ஓகேவா? அப்புறம் ரெக்கார்டிங்கா இருக்கு, பரவாயில்லையா? அண்ணி போன் பண்ண சொன்னாங்க. எது? சரி, ரைட், அப்புறம் பேசிக்கோ. நான் சுபா மேடம் ஸ்பேஸ்க்கு வந்து பேசுறேன். ஐயோ, இப்படிதான் ஏதாவது கொளுத்தி விட்டு போறது. ஓகே சரி கபிலன், நான் லிசனர்ல இருக்கேன், அப்புறம் வரேன். அவர் அதுக்கு இப்படி கேஸ்ன்னு கேட்டிருக்கணும், எந்த அணின்னு கேட்டிருக்கணும். தப்பா கேட்டாரு கார்த்திக் ப்ரோ. நான் உங்க ஸ்பேஸ்க்கு வந்து பேசுறேன் மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. கொய்யால திருவிழா நடந்தா தானே. சொல்லுங்க. சரி, வரேன் கபிலன். போதுமா? போதும். ஆல்ரெடி நீங்க ஒண்ணு போட்டது ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கு. வரேன் நானு. ஓகே. கபிலன் மெசேஜ் ஆஃப் பண்ணுங்க. இல்ல, என் மைண்ட் அப்செட் பண்றதுக்குனே ஒருத்த வந்து எனக்கு ஒண்ணு படிச்சு வச்சுட்டான். ஒன்னு வாட்ஸ்அப்ல ஒருத்த வந்து என்கிட்ட மெசேஜ் ஆஃப் பண்ணுங்க கபிலன். உங்களுக்கு வந்துச்சா? இப்பதான் உள்ளேயும் வந்தது. அது மட்டும் பொய்யா இருக்கட்டும், சத்தியமா சொல்றேன். கையை கடிச்சு வச்சு பிச்சு எரிஞ்சிருவேன். சத்தியமா சொல்றேன், கையை கடிச்சு வச்சிருவேன். எனக்கு எதை பத்தினா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். என்ன சொல்லிட்டேன் நான் வந்து உள்ள பாருங்க. டேய், எப்போ எதை எந்த நேரத்துல சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குதே. சரி, ஓகே, விடுங்க. ஓகே, மணி 8 ஆயிடுச்சு. சொல்லிட்டு இருந்தீங்களா அஸ்வின் சார்? வாங்க யுவா ப்ரோ வந்து எதுவுமே பேசல, சாரி. இல்ல என்னோட பாயிண்ட்ஸ் அவ்வளவுதாங்க. 3 அப்சர்வேஷன், 3 சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகே. ஸோ டிக்கெட்ஸ்க்கு வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுது கிங்ஸ்லே இங்கே இந்தியாவில்? லாஸ்ட் 4 days தான் ப்ரோ, அதுதான் டைம். இந்த 7 மணி ஷோ நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா? தெரியலையா, அதுக்கு தான் வெயிட் பண்ணணும். ஓகே, அப்போனா ஒருவேளை 7 மணி ஷோ ஒருவேளை மேபி இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கா? மற்ற ஸ்டேட்ல ஓகே விட்டுரு, அங்கே தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் ஏன்னா படத்தோட கதை எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான டைம் தான். இந்த போலீஸ் ஸ்டோரி இதெல்லாம் வந்து நல்லா கனெக்ட் ஆகிடும். எப்போதும் மக்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டோரி ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அது ஒன்று. தமிழ்நாட்டில் போலீஸ் ஸ்டோரி அதிகமாக கனெக்ட் ஆகிறது காரணம் போலீஸ் ஸ்டோரி ஈஸியாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிடும். ஒருத்தன் வந்தான், மற்ற இவனை நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. இவனை அடேய், எங்க அவன் லிசனர்ல எங்க இருக்கிறான்? எப்பா நான் கார்த்திக் ப்ரோ சொன்னப்பா, வேற ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறேன். அவனை காணோம். ஓடி போயிட்டாப்ல வந்து மெசேஜ் போட்டு ஓடி போயிட்டாப்ல. போயிட்டாரு. மண்டை பிச்சுக்குது.
எதையாவது ஒண்ணு சொல்லி கிளப்பி விட்டுட வேண்டியது. பக்குன்னு இருக்குது. நம்ம இங்க புலம்பிட்டு இருப்போம், அவர் போயிடுவாரு. இதேதான் வேலை அந்த பையலுக்கு. ஒண்ணு இல்ல மக்களே, அது வந்து நீங்க எதுவும் தப்பா நினைக்கிற மாதிரி இல்ல. தலைவர் நல்லா ஹெல்த்தா இருக்காரு, ஓகேவா? நாளைக்கு கன்ஃபார்ம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தலைவர் வந்து 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வீடு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துருவாரு. ஆஸ் ஆஃப் நவ் ஹி இஸ் வெரி குட். அது ஆமாமா, இது வந்துட்டு தலைவர் ஹெல்த் ரிலேட்டட்லாம் எதுவுமே இல்ல. ஓகேவா? இது வேற ஒரு இஷ்யூ. இது தலைவர் சம்பந்தப்பட்ட இஷ்யூ கிடையாது, வேற ஒரு இஷ்யூ. ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா அது நம்மளை விட்டுட்டு ஏதோ ஒன்று ரகசியம் பேசுறாங்களே அப்படின்னு தப்பாலாம் எடுத்துக்காதீங்கலாம். ஒன்றும் இல்லை, அது வேற ஒரு மேட்ரு. நான் ஒரு ஒரு வேற ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், அது டிக்கெட் மேட்ருங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அதான் எனக்கு மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. டிக்கெட் மேட்ரு, டிக்கெட்டு கேட்டிருந்தேன், அது கொஞ்சம் இப்போ கையை விட்டு போற மாதிரி ஏதோ ஒன்று வருது, நமக்கு பார்ப்போம். ஓகே, குரலொலி இருக்கீங்களா? தூங்கிட வேண்டியது. இருக்கேன் கபிலம் ப்ரோ. என் ஸ்பேஸ்ல இனிமேல் யாராவது என் ஸ்பேஸ்ல இனிமேல் தூங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, குரலொலி ஏற்கனவே 500 ரூபா கடன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? இருக்கு 550 ரூபா மறந்துடாதீங்க. 550 ரூபா கடன் இருக்கு. இதுல வேற இனிமேல் என் ஸ்பேஸ்ல தூங்குனீங்கன்னா 100 ரூபா பணம் கட்டிட்டு தூங்குங்க. நான் தூங்கலையா, நான் ஃபுல்லா ஆக்டிவா தான் இருக்கேன். நேத்து ஸ்பேஸே தூங்கினா, நேத்து ஸ்பேஸோட ஹோஸ்டே தூங்கினா. நேத்து அதை விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நீங்க போயிட்டீங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட், ஒரு 5 செகண்ட் கழிச்சு வந்துட்டு எங்க கபிலம் ப்ரோ காணோம் அப்படிங்கிறாப்புல. ப்ரோ அவன் தூங்கல ப்ரோ, ஆகாஷ் ப்ரோ. இது சார்ஜ் டெட் ஆயிடுச்சு மொபைல்ல, அதனால க்ளோஸ் ஆயிடுச்சாம். ஹலோ கபிலன், சாரி கபிலன், நீங்க கால் गाइस கிங்ஸ்லி சொல்லலாமா? கிங்ஸ்லி பேசுறது. ஹலோ, இல்ல வேணாம். சரி, அது வரட்டும். அப்புறம் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது யுவா ப்ரோ. ஓகே ஃபைன். இல்ல கபிலன், நீங்க என்னோட நேம் சொல்லும் போது நான் வேற ஒரு கால்ல இருந்தனால என்னால ரிப்ளை பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. எப்படி இருக்கீங்க? நமக்கு என்னங்க, கழுது கட்டா குடிச்சாரு, கபிலன் கட்டா ஸ்பேஸ். சூப்பர். ட்ரெய்லர்லாம் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு யுவா ப்ரோ. நான் என்ன, நமக்கு நான் மத்தவங்கள மாதிரி இப்ப கிங்ஸ்லி மாதிரி 30 தடவை 40 தடவை ட்ரெய்லர் உட்காந்து பாத்துட்டு இருக்க மாட்டேன். சுபா மேடம் மாதிரி, குரலொலி மாதிரி 10 தடவை 12 தடவை அந்த மாதிரி நாம 2 தடவை 3 தடவை பாப்பேன். நீ பார்த்ததே 3 டைம். அந்த 2-3 தடவை பார்த்துட்டு செவ்வர்ல இருக்கிற பெயிண்ட் முத கொண்டு சொல்லிடுவாரு. அப்படி இல்ல, எங்க தலைவரை நாங்க 10 தடவை பாக்குறோம், 15 தடவை பாக்குறோம். உங்களுக்கு என்ன பண்ணுது? அதாவது யுவா ப்ரோ, இப்ப ஒரு ஸ்கூல் இருக்கு, கிளாஸ் இருக்கு யுவா ப்ரோ. சில பின்னாடி பெஞ்ச் பசங்க வந்து இப்ப முன்னாடி பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. நாங்க லாஸ்ட் பெஞ்ச் தான். இப்ப என்ன, நாங்க அப்படிதான் பாப்போம். 10 தடவை பாப்போம், 15 தடவை பாப்போம். என்ன என்கிட்ட வறண்டே எடுத்துட்டு இருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய பசங்க வந்து படிப்பாங்க, நல்ல எக்ஸாம் எழுதுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்கிற பசங்க, லாஸ்ட் பெஞ்ச் பசங்க வந்து பெருசா படிக்க மாட்டாங்க. ஆனா அவன் படிச்சாங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற பசங்களை விட தாண்டி மார்க் வாங்கிடுவான். அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும். அந்த மாதிரி இவங்க எல்லாரும் 10 தடவை 12 தடவை பார்ப்பாங்க. நான் வந்து ஒரு தடவை தான் 2 தடவை தான் பார்ப்பேன். அதுலயே நமக்கு புரிஞ்சிடும். அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேரம் கிடைக்கும் போது எப்ப தெரியுமா? அந்த நேரம் கிடைக்கிறது இங்க ஒரு குரூப் 100 ஐடி ஓபன் பண்ணி 100 தடவை 10 வியூஸ் ஏத்தினுது. அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டீங்களேங்க. பிளாக் பியர் இந்த யூடியூப்ல போயிட்டு வியூஸுக்காகவும் இதுக்காகவும் லைக்ஸுக்காகவும் ஆர்டிக்காகவும் பண்றது குரூப் நம்ம கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஏங்க யூடியூப் ஆக்ட் பண்ணி வியூஸ் 0ல எத்தனை செத்துருவானுங்க போல எல்லாரும். அந்த அளவுக்கு அது மேல உயிரே வச்சிருக்கானுங்க. ஒரு விஷயம் நல்லா தான், ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சாலிடா ஒரு விஷயம் நம்பிக்கை. அவங்க டைரக்டரே அதுல தானே இருக்கான். தலைவர் நம்மளை எப்போதுமே கொஞ்சம் பதட்டமான நிலைமையில வைக்கிறதே அவருக்கு ஒரு ஹாபின்னு நினைக்கிறேன். கிங்ஸ், நீ என்ன நினைக்கிற? படம் ரிலீஸ் போதும் சரி, இல்லை எப்போதுமே நம்மள கொஞ்சம் இதாவே வச்சிருக்கிறாரு தலைவர். கரெக்டா? ட்ரெய்லர் பத்தி தான பேசிட்டு இருக்கீங்க. ட்ரெய்லர் பத்தி பேசுங்க. என்ன எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டீங்களா? இல்ல இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டீங்களா ட்ரெய்லர் பத்தி? நீங்க தான் பிளாக் பேர், நீங்க தான் பெண்டிங் பிளாக் பேர். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? ஐயோ, அது பார்த்த உடனே வாடா சோடி பட்டுக்கலாம், சோடின்னு யார வேணா போய் சந்தை இழுக்கலாம் போல. பார்த்தா பதறி ஓடுற அளவுக்கு எவனும் வரமாட்டான், அந்த மாதிரி இருக்கு.
அந்த அந்த டோர் எதுக்குடா நம்ம ஓபன் அந்த பண்ணி பக்கம் வர போயிடுவோம். சீனு இதெல்லாம் வந்து ட்ரெய்லர்லயே ஏதோ படம் பார்த்தா மாதிரி இருந்தது. அதுவும் ஒரு சீன்ல ஃபைட் சீன்ல அந்த பிளாஷ்பேக்கும் இந்த ஓல்ட் சீனும் ரெண்டுமே மாறி இல்ல மாறி ப்ரோ வர்றதெல்லாம் அந்த மாதிரி பாப்பா தலைவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, இந்த கல்குவாரி ஃபைட் இல்லங்க இருக்கும். இல்ல அதான் நான் சொல்ல வந்தேன். நம்ம தர்பார் பார்த்திருப்போம், பேட்டையில பார்த்திருப்போம். அதெல்லாம் தாண்டி பயங்கர யங்கு. அதை தாண்டி இதுலதான் டிஏஜிங் பண்ணாம இருக்கு. இல்ல கண்ணுலாம் அதை விட யாரும் வெளில பயங்கர யங்கு. இருக்கிறவங்கலாம் படல, நம்ம ஐயா தலைவர் கண்ணை ஃபேன்ஸ் வைக்காதீங்க தான் ஐயா, கண்ணு. கண்ணை வைக்காதீங்க ஐயா. ஏங்க கண்ணு வைக்காதீங்க, காது வைக்காதீங்க, வேற என்னங்க பண்றது? ஏங்க பாத்துதான் ஆகணும். சரண்யா சிஸ்டர், நம்ம ஹாப்பினஸ் தானே சிஸ்டர் சொல்லுவோம், அதெல்லாம் கண்ணு கிடையாது. ஓகே அதுதான் ஏங்க சொல்றேன், நம்ம 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 கண்ணு நம்ம தான் அது. சொல்லலனாலும் அதை பார்க்கும்போது உள்ள அப்படியே பீறிட்டு ஒரு சந்தோஷம் வரும். இல்ல பிளாக் பேர் சரணா மேடம் அந்த சொல்ற மாதிரி சீன் பார்த்தா எல்லாம் போய் தியேட்டர்ல போய் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன கருப்பு கண்ணாடி போட்டு படம் பார்க்காம உட்காந்துருக்க முடியும்? என்னங்க அநியாயமா இருக்கு. ஆமாங்க. சம்டைம்ஸ் நம்ம குழந்தைய நம்மளே என்ஜாய் பண்ணுவோம் பயங்கரமா இல்ல, அப்ப நம்ம கண்ணே படம். அந்த மாதிரி தான் ஆக்சுவலா தலைவருக்கு ஆயின்றது. அப்பா கூஸ் பம்ப்ஸ் ட்ரெய்லர் இது. அதுவும் நான் ரொம்ப எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆனது வந்து அந்த அந்த ஃபிளாஷ்பேக் சீனும் அவரது கரண்ட்டும் அப்படி மாறி 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 கட்டுவாங்க டக்கு 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 டக்குன்னு செகண்ட்ஸ்ல. ஆமா பயங்கரமா ஆமா இருந்தது. ஆமா. இல்லைங்க, அது எப்படி சர்ப்ரைஸ் ஆனதுன்னா, நமக்கு தெரியும் ஏதோ மாசா வைக்க போறாங்கன்ட்டு. அது வந்து ஓகே ஒரு 30 செகண்ட் அப்படி இப்படி அங்கங்க அப்படி இருக்கும் பார்த்தோம். இது வந்து மூவியோட டோனே படம் ஃபுல்லா தலைவர் மாசான சம்பவம் தான் பண்ணிட்டு இருக்க போறாருன்னு ட்ரெய்லர்லயே பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலயுமே தெரிக்கிற மாதிரி இருக்கு. அது பயங்கர கிளாரிட்டி வேற. கேமராலாம் ஒரு சில டைம் ஹேட்ஸ் ஆஃப். ட்ரெய்லரே வந்து என்னமோ எக்ஸ்டெண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி அந்த 2 மினிட்ஸ் ஆமா போச்சுன்னே தெரியல, பயங்கர ஃபாஸ்ட். நம்ம அந்த சூப்பர் ஸ்டார் வரும்போது அதெல்லாம் ஏதோ டிராக் ஆகுற மாதிரி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்ல, பயங்கர ஸ்டண்ட்டும் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து வைக்கிற ஃப்ரேம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. செம்ம கிளாரிட்டி. அதுவும் அந்த தியேட்டர்ல பேக்ரவுண்ட் அந்த செமையா வாய்ஸ் இருக்கு. அப்படியே ஃபேடா வந்து வரும் தெரியுமா? ஒரு ஆமா, வாரம்னா ரொம்ப அதிகம், 3 நாள் போதும் அப்படின்றது. அவர் அப்படியே அந்த ஜெயில இருந்து வர சீன், அந்த என்ட்ரிலயே அப்படியே நிழல்ல இருந்து வருவாரு. செமையா இருக்கும். அதுல இருந்து போக போக இன்னும் பயங்கரமா எங்க ஆயிட்டே போற மாதிரி இருக்கு லாஸ்ட் தான். இதுக்கு மேல என்னங்க, ப்ரௌட் டு பி தலைவர் ஃபேனுங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு மேல ஸ்டண்ட் சூப்பரா கம்போஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் அந்த அந்த எஃபர்ட் போட்டதுல தெரியாத மாதிரி. பட் அவர் வந்து பயங்கர ஃபர்ஸ்ட் தலைவர் பயங்கரமா சண்டை போடுவார் பாருங்க, அந்த ஃபீல் கொடுத்துட்டாப்புல. அந்த டனல்ல எல்லாம் ஒரு டோன் எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு டைலாக் இருக்கும் பாருங்க, சிங்கும் சிங்கிளா தான் வரும். அதே மாதிரிதான் எல்லா ஃப்ரேம்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் தனியா தான் போவாப்புல. அந்த டனல் ஃபைட்ல இருந்து எல்லா இடத்துலயும் தனியா போய் சண்டை போடுற மாதிரியே இருக்கு. செமையா இருந்துச்சு அதெல்லாம். அந்த சப்வே ஃபைட் தானே சொல்றீங்க பிளாக் பியர்? சப்வே ஃபைட்டு, அவர் அந்த குவாரி எல்லாத்துலயும் குவாரி பாருங்களேன், ஃபைட், அந்த அந்த வுட் டிம்பர் அந்த இடத்துலயும் சரி, அவர் வந்து அந்த தனியா தான் கடப்பாறையை வச்சுட்டு அந்த ட்ரெயின் பண்ணி நிக்கிற அந்த காட்டுவாங்க. ஸ்டைலு சான்ஸே இல்ல. நான் போட்டேன், நான் அந்த அருணாச்சலம் ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டேனே, அருணாச்சலத்துல இந்த ஆமா ஆமா ஆமா, நீங்க அந்த கையில சிலம்பு வச்சிருக்க அந்த பார்க்கும்போது எனக்கு டீகோடிங்காக அங்கதான் சொல்லல, கனெக்ட் இந்த ஆச்சு. சீனை டீகோடிங்காக சொல்லல. அப்படியே ஐ திங்க் அந்த மூவில வந்து ஒரு ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து அவர் அப்படியே ஆன்டி ஹீரோவா மாறி திரும்ப மாறுவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான். எஸ்பெஷலி அவர் சொல்றாருல 3 நாள் போதும்ன்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அது ஆன்டி ஷேடட் தான் இல்லை அந்த டைம்ல அங்கே போய் பண்ண போற விஷயம் எல்லாமே. ஏன்னா தர்பார்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோவம் வந்துட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாருமே கொலை பண்றது எல்லாமே ஒரு ஆன்டி ஹீரோ ஷேடட் தானே அது. இது வந்து அவரு ரூத்லெஸ்ஸா தான் இருப்பாரு, கிரே கேரக்டர் தான் அவரோட கேரக்டரே. என்ன அந்த நல்லது கெட்டது அதெல்லாம் யோசிக்க கூடாது, இதுதான் கரெக்ட் அப்பனா அவனை போட்டது இல்லை, அவ்வளவுதான். அப்போ வந்து அதை சுத்தி இருக்கிற அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு இம்பாக்ட் ஃபேமிலி அதெல்லாம் யோசிக்க மாட்டாப்ல. ஃபஹத் ஏதாவது காமெடி ட்ராக் மாதிரி இருக்குமோன்னு தெரியல. அவரு தலைவர் டீம் தான் நினைக்கிறேன். பட் அவரு டைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாங்களா, அதை வச்சு பார்த்தா அவருமே அந்த என்கவுண்டர் டீம் நினைக்கிறேன். பட் மேபி அவரு ஏதாவது பிளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் சும்மா சொல்ல முடியாது, அந்த கேரக்டருக்கு ஏதோ இம்பாக்ட் இருக்கு, அது பகத்து பயங்கரமா பண்ணிருக்காருன்னாரு. ஆனா ஓவரால் சாட்டிஸ்ஃபைடுப்பா எனக்கு வந்து. ஓகே, பர்சனலா சொல்றேன்,
மற்றவங்களுக்குன்னு இல்லை, இங்க வந்து பாஷா வந்து அந்த டைரக்டர் எடுத்துக்கோங்க, அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்கும். பட் அவ்வளோ பெரிய மாஸ் ஃபிலிமாவும் பயங்கர கமர்ஷியல் ப்ளஸ் சென்டிமெண்ட் எல்லாமே பண்ணியிருப்பாப்ல. எனக்கு டிஜே ஞானவேல் வரும்போது ஓகே கொஞ்சம் நல்லா பண்ணிடுவாருன்னு இருந்தது. ஆனா இப்ப இருக்கிறத பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட அந்த டோன் மாதிரி இருக்கு. ஒரு கண்டென்ட் ஓரியன்டடு இல்லை ஒரு நம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவரோட டோன்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணா எப்படி இருக்கும், அதை ஏதோ அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தோணுது. பேசுங்க பேசுங்க. என்ன எல்லாம் அமைதியாட்டீங்க? ஆமா இல்லை டக்குன்னு அமைதியா இருக்கு. ஆனா மியூசிக்குமே சொல்லக்கூடாதுங்க சும்மா அது நம்ம செமையா. அது பேசினதுக்கு அப்புறமா நிறைய பேர் இப்போ போய் ட்ரெய்லர் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க அந்த சவுண்ட் ட்ராக் அந்த மியூசிக் பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி அவர் அடக்கி வாசிச்சிருக்காரு. ரெண்டாவது வந்து பட் இது ஒன்றும் டோன் டவுன்லாம் இல்லை, அது வந்து மாசான பீஜிமா வந்து அப்ரோச்ல போல ஸ்வாகா போயிருக்காப்ல. பயங்கர உபோர் கூலா ஒரு டென்ஷனே ஆகாம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போறாரு. அந்த டோன்ல இருக்கு மியூசிக். போ ரைஸ் ஆயிட்டே இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் போட்டாங்கல்ல, வாட்சா வாட்சா அந்த மாதிரி ஒன்று வரும் பாருங்க, இஸ் அ கில்லர், அந்த டோன்ல தான் இதுவும் இருந்தது. செமையா இருந்துச்சு. ஆனா அந்த குறி வச்சா 7 விழும், அதுவும் வந்துட்டு குவாரியில நடக்கிற மாதிரி தானே பேக்ரவுண்ட். ஆனா அது வந்து வேற ஒரு செட்டப் மாதிரி இருந்தது. குவாரியில வந்து சிமெண்ட் கலர் ஷர்ட் மாதிரி இருந்துச்சு. ஷர்ட் வேற இல்ல, கரெக்ட் கரெக்ட். லொகேஷன் வேற, ஷர்ட்டும் வேற. பட் ஆனா பஞ்ச டைலாக்ஸுக்கு பஞ்சம் இருக்கு அது போல. அதுவும் பட் ஆனா அந்த லிமிட் ரொம்ப ஃபேக்கா இல்லாம கதைக்கு ஏத்த மாதிரி அது சீரியஸ்னஸ் சொல்ற மாதிரி இருக்கும் போல எல்லாமே. பாட்டுக்கு நிறைய பேர் பாட்டு என்ன 2 பாட்டுன்னு தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி இல்லைல்ல இங்க இருக்குங்க. நமக்கு கோர் ஸ்டோரியை சொல்ல பாருங்க, எல்லாமே எடுத்தா கூட இல்ல ப்ரோ, எந்த சப்ஜெக்டா போதே நீங்க அதுல பாட்டு எதுவும் இல்ல இவர் வந்து கோர் ஸ்டோரி வந்து இப்போ ஒரு உமன் அபியூஸ் பண்றாங்க அதுக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு கேஸ் சொல்லல. அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, தலைவர் ஏன் அவனை சாவடிச்சு ஆகணும்னு ஒண்ணு இருக்கலாம், அந்த பாயிண்ட்டுக்கு வருவார்ல, அதுக்கு ஒரு சேட் ஸ்டோரி தானே இருக்கும். நீங்க அந்த ஜெய்பீம்ல வந்து தலை கோதும் அந்த பாட்டு இருக்கும் பாருங்க, தலை கோதும் இளங்காத்து அந்த பாட்டு, அந்த மாதிரி இன்னொரு பாட்டு கூட இருக்கும் அதுல. கண்டிப்பா அந்த மாதிரி பாட்டு இருக்கும் இதுல. அது சொன்னாங்கல்ல, யுகபாரதி இருக்காரு பாருங்க லிரிசிஸ்ட், அவரும் தானே இருந்தாரு. ஸோ அவரு செமையான ஆளு. கண்டிப்பா பாட்டு இருக்கு, பிஜிஎம் இருக்கு. அமிதாபுக்குலாம் நல்ல பிஜிஎம் போட்டிருப்பாப்புல எனக்கு தெரிஞ்சு. இல்ல அந்த இன்னொரு சாங் சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம வந்து கொஞ்சம் கதையை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி வந்துருமோங்கிறதுனால கூட விடாம இருக்கலாம். கரெக்ட். அந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளுக்கு ஸ்டோரி லைன் தெரிஞ்சிடும், அதுக்காக விடாம இருப்பாங்க. கரெக்ட் அதுல சொல்ற மாதிரி இருக்கும். அந்த கதைய அது நமக்கு அதுதான் அது சூப்பரா இருக்கு. நீங்க தர்பார்ல கூட அவர் அந்த மலேசியா எம்பசில பேசிட்டு வெளில வருவார் தெரியுமா, யாராவது சாப்பிட்றா அப்படின்னு, அதே ஷர்ட் தான் நீங்க பாத்தீங்கன்னா, அதே ஷர்ட் ஜீன்ஸ் நினைக்கிறேன் அதுல. இதுல வேற ஆனா இதுல இன்னும் பயங்கர யங்கா இருக்க மாதிரி இருக்குங்க. அதை விட சொன்ன பேட்டை தர்பார்லாம் ஒரு நல்லா பண்ணிருப்பாங்க, அதை விட ஒரு படி மேல போயிட்டாங்க. நடுவுல முத்துவேல் பாண்டியன் வந்துட்டு போவாரு அந்த டைலாக். ஆனா செமங்க, அன்எக்ஸ்பெக்டட். இவனுக்கு எப்படி ப்ரோமோ பண்றானுன்னு தெரியல, நம்ம என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு மியூசிக்குமே சர்ப்ரைஸ் இருக்க போகுது.
கண்டென்ட் சொன்ன மாதிரி எங்கேயுமே சொல்லல. அதாவது ஸ்டோரி எந்த ஸ்டோரியை வச்சு இவங்களுக்கு ஃபேஸ் ஆஃப் வருது, ராணாவா இல்ல வேற யாராவது வில்லன் அடிஷ்னலா இருக்காங்களா, சுச்சுவேஷனல் வில்லன்ஸ் இருப்பாங்களா, அதான் எதுவுமே ரிவீல் பண்ணல. இந்த ட்ரெய்லர் கட்டு பார்த்தா கூட ஒன் ஆன் ஒன் மாதிரி தான். அமிதாப் பேசுறதுக்கு இவர் கவுண்டர் பேசுவார், இவர் பேசுறதுக்கு அமிதாப் கவுண்டர் பேசுவார். அப்படி 2 பேர் பேசுறது மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு பெருசா டைலாகோ எக்ஸ்பிரஸ் பண்ற இதுவும் இல்லை. சீனா அங்கங்க சின்ன சின்ன கட்டா காமிச்சிருக்காங்க. பட் அவங்க பெருசா பேசவோ இல்லை அந்த கேரக்டர் நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி டைலாகோ அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் இவங்களுக்கு ஒன் ஆன் ஒன் மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. அதனால பேய் மாதிரி கட் பண்ணியிருக்காப்புல, கொஞ்சம் கூட லேக் ஆகல, தரமா இருக்கு. ஒரு ஒரு ஃப்ரேமும் பயங்கரமா இருந்துச்சு. என்ன ஹோஸ்ட் கோஸ்ட் ரெண்டும் அமைதியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ரெடி பண்ணி ட்வீட் ஆமா போடுறதுக்கு ஆமா போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. ஆனா எனக்கு செம்ம ஹாப்பிங்க. கண்டிப்பா 5-6 வாட்டி சலிக்காம பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் போல. இதுக்கப்புறம் பேக் டு பேக். இது டிக்கெட்லாம் இதுக்கப்புறம் புக்கிங்ஸ்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பென்சிவாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, இப்பதான் இந்தியில கொஞ்சம் பத்தி இருக்கு புஸ்க்குன்னு. அதான் அமிதாப்லாம் ஆடியோ இருக்காரு. லான்ச் வந்து அதான் ஆடியோ லான்ச் சண்டே, மண்டேலேருந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில். அப்படியே பிச்சுக்கும். இப்போ இந்த ட்ரெய்லருக்கே ஆஹா ஏதோ தரமா இருக்குப்பா அப்படின்னு ஒரு கேங் இன்னும் ரெடியா இருக்கு. ஆல்ரெடி புக்கிங் ஓபன் பண்ற இடத்துலலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு சரமாரியா. யோஸ் யூகே ஆமாம்மா ஆமாம்மா உண்மை. நல்லா இருக்கு. ஐ திங்க் அங்க நார்த்ல எல்லாம் கொஞ்சம் நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன் ஹிந்தியில, ட்ரைலர் செம்மையா இருக்கு அப்படின்ட்டு. பரதேசி இவனுங்க எப்படி அங்க போடுறானுங்கன்னு தான் தெரியல. ஃபுல்லா மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். கிங்ஸ்லி கொஞ்ச நேரம் வண்டியில டிராவல் பண்ண போறேன், பாத்துக்கிறியா? ஓகே ப்ரோ. அது கஷ்டம் ப்ரோ, நீங்கள் வந்துட்டு மல்டிப்ளெக்ஸ் கஷ்டம், ஹிந்தி மல்டிப்ளெக்ஸ். அது ஓடிடி விற்கிறத பொறுத்து. இல்லைங்க, இப்போ அமிதாப் பச்சனு அவரையும் அந்த நம்ம தலைவரையும் வச்சு படம் வேற யாராவது எடுத்துருந்தான்னு வச்சுக்கேன், மல்டிப்ளெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இவன் ஏன் இப்படி சொதப்புறாங்க ஒன்றும் தெரியல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்களை சேர்த்து வச்சு அடுத்து எப்போ படம் எடுப்பாங்கன்னு தெரியாது. செம செல்லிங் பாயிண்ட்டுங்க அங்க. இத போய் பட் ஓகே, நம்ம அதை டிபெண்ட் பண்ணிலாம் இல்லை. தலைவர் எப்போ போட்டாலும் அது போய் எங்க இருந்தாலும் பார்த்துருவாங்க. அட்லீஸ்ட் இவனுங்க லான்ச் பண்றது, அந்த நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்றது தானே ஈஸியா இருக்கும் நிறைய பேர் போய் பார்க்கறது. தெரியல இவனுங்க என்ன கதன்ட்டு. பட் நார்மல் ஐடியாவே பார்த்தாலே அங்க இருக்கிற பிவிஆர்ல எதுவுமே ரிலீஸே ஆகாதா? இப்போ எந்த லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆகாதா? இல்ல தமிழ் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? தமிழ் வரும். ஐ திங்க் நார்மல் தியேட்டர்ஸ் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த செயின் ஆஃப் தியேட்டர்ஸ்ல இல்ல இப்போ ஹிந்தில மும்பைல வராதுன்னு இருக்கிற நினைக்கிறேன். இப்போ மும்பைல இருக்கிற ஒரு பிவிஆர்ல வந்துட்டு வேட்டையன் எந்த லாங்குவேஜுமே ஓடாதா? இல்ல தமிழ் ஹிந்தி மட்டும் ஓடாதா? அந்த மாதிரி கேக்குறேன். அது எனக்குமே கொஞ்சம் டவுட் இருக்கு பிரதர். ஆனா ஏன்னா ஹிந்தி வெர்ஷன் தான். பிவிஆர்னா அவங்க இந்தியா ஃபுல்லா தான் அவங்களுடைய இது இருக்கும், ரூல்ஸ் இருக்கும்ல. ஆமா, தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூல்ஸ், நார்த் இந்தியாவுக்கு ஒரு ரூல்ஸ், எனக்கு அது கரெக்டா தெரியல. அது எனக்கு இல்ல நார்த்துக்கு இருக்குது. ஏன்னா அவங்களது லார்ஜஸ்ட்ல இப்ப தமிழ்நாட்டுல நீங்க நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ்க்கும் ஹிந்தி பெல்ட்னு எடுத்தீங்கன்னா அது பெரிய ரீஜனை கவர் பண்ணுதுல ஜியோகிராபிக்கலா. இங்க இந்த சவுத்தை தவிர்த்து எல்லாமே அங்கதானே வருது. அதான் கரெக்ட். அப்ப இந்த 4 ஸ்டேட் தான், நீங்க அந்த 4-5 ஸ்டேட் தான் கீழே, மற்ற எல்லாமே அங்க ரூல்ஸ் வேறதான் நினைக்கிறேன். தமிழ்ல மேபி போடுவாங்க, ஆனா தெரியல. ஆனா இது வந்து கேஷிங் பாயிண்ட். அதுவும் படம் இப்படி தரமா எடுத்து வச்சுட்டு நீ வந்து பயப்படுறதுக்கு என்ன சொல்றது இடமே கிடையாது.
ஷோ ஷாட்டு பிளாக் பஸ்டர் மாதிரி இருக்கும்போது ஆமா சான்ஸ் பார்க்கணும். பட் ஓகே, பட் மேபி தலைவர் ஓகே ஃப்ரீயா இருப்பாரு. ஏன்னா அடுத்து கூலி இருக்கு, நம்ம அதில் தானே அப்படின்ற இதுல இருக்கலாம். பட் எனக்கு வேட்டையன் பெருசா இருக்கு. நல்ல ஸ்டோரி டெல்லிங்கோட இருக்கும்போது மல்டிபிள் ஸ்டார்ஸ் அவங்க சைடும் நம்ம அமிதாப் சாரும் சரி தலைவரும் சரி சேர்ந்தாங்கன்ற அந்த ஒரு பாயிண்டே நல்ல பூமா இருக்கும். ப்ளஸ் அதுல கண்டென்ட் நல்லா இருக்கும்போது மக்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. இவங்க என்ன பண்றானுன்னு தெரியல. நமக்கு நம்ம தமிழ்நாடு சன் டிவி தான் கண்டிப்பா பண்ணிருவாங்க. இது அவன் கேடிங்க. என்ன ஆமா கூலி எனக்கு தெரிஞ்சு கூலிலாம் வந்துட்டு ஆஃப்டர் 8 வீக்ஸ் தான் ஓடிடி. அவன் இப்பயே சொல்லிட்டான்ல. இல்ல இப்ப இந்த ப்ராஜெக்ட் அவன் எடுத்திருந்தா அப்பயே சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு அங்க சேனல் எல்லாம் வச்சிருக்காங்க, அதில் போட்டு இது பண்ணிடுவான் ப்ரொமோஷன். அவன் கேடி இப்ப கூட பாருங்களேன், சன் டிவில போடணும்னா ஓரளவுக்கு அந்த ரீச் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றான் அவனுக்கு. சன் டிவில போனா அந்த பிசி எல்லாம் பிச்சுக்கும் அப்படியே நமக்கு. அது அவனுக்கு அதனால தான் கரெக்ட்டா தலைவருக்காக பண்றான். லைக்கா என்ன தெரியல, தலைவர் லைக்காக ஹெல்ப் பண்ணணுன்றதுல உறுதியா இருக்காரு. அதுதான் நல்லா தெரியுது. நமக்கு தான் ப்ரோ 4 மணி ஷோ இல்ல, லண்டன்லலாம் 4 மணி ஷோ. 4 மணி ஷோவா? 11:30 மணிக்கு நம்ம ஐஎஸ்டில 11:30 மணி நைட்டு 9ஆம் தேதி போட போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு ஐ மீன் நம்ம ஊர் படி 4 மணி. இல்லங்க, ஏதோ ஒரு இது பார்த்தாங்க, எந்த ஊர் சிங்கப்பூர் ஏதோ ஒண்ணு 9th நைட் 9:30 11:45 11:30 ஷோ பிளான் பண்ணிருக்காங்க. அது அவங்க ஊர் டைம், நம்ம ஊருக்கு அது 4 AM மாறிடும். யூகே தான். ஓ அப்படி அவங்க டைம்ல சொன்னாங்க. 4:30 பிரீமியர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இல்ல லியோ போட்டுருக்காங்க. அவங்க ஆக்சுவலி யூசுவலா எல்லாருக்கு அப்புறம் தான் லாஸ்ட் இந்த கிங்ஸ்லி மாதிரி ஆளுங்க வந்து ஸ்பாயிலர் பண்ணாம இருக்கு. நான் போன டைமே நான் எந்த ஸ்பாயிலருமே சொல்ல ப்ரோ, இன்டர்வல் மட்டும் தான் ப்ரோ ஒரே. ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க ப்ரோ. ஆனா அதுக்குள்ள நம்மள வெறுப்பேத்துது தலைவர் ஃபேன்ஸ் இன்ட்ரோ போட்டுருவாங்க. எனக்கு நான் ட்விட்டர்ல நான் அது ரொம்ப பெரிய தப்பு நான் பண்ணேன். அந்த சிகரெட் ஷாட்லாம் பார்த்துட்டேன் ப்ரோ. நான் அந்த ஃப்ரேம் எல்லாம் அது ரொம்ப கடுப்பாயிருச்சு. கண்ணு காதெல்லாம் மூடிக்கணும். அன்னைக்கு இப்போ லால் சலாம் அப்பயே நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஒரு நாள் முன்னாடி. ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் தான் பாக்குற மாதிரி இருந்தது, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் அதோட இவங்க போட்டோ வீடியோ போடலன்னா கூட இவங்க ட்வீட் போடுறது ஏதாவது லைட்டா சொல்லிடுவாங்க, இப்படி போகுது அப்படி போகுது. நமக்கும் இல்ல பார்க்காமல இருக்க முடியாது, பாக்குறதுக்கு கடுப்பாரு. ஓபன் பண்ணி பாத்துருவோம். அதான் நம்ம ஓபன் பண்ணாம எப்படி இருக்கு, ஐயோ எப்படி இருக்கு நல்லா போதா அப்படின்னு பார்ப்போம். நல்லா ரெண்டு ட்வீட் நல்லா இருக்கும், மூணாவது எவனா ஸ்பாயிலர் போட்டு. இல்ல ப்ரோ, படம் ரிலீஸ் அந்த மொமெண்ட் எல்லாம் தியேட்டர்ல என்ஜாய் பண்ண மாட்டேங்கறாங்க. கிங்ஸ்லி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணும் இல்ல, படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் என்கிட்ட. என்ன தெரியுமா, எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க முடியலன்னு வைங்கள, இந்த காலையில விடிய காத்தால 2 மணி 3 மணிக்கு அப்பவே ஓபன் பண்ணிடுறது ட்விட்டரை, இந்த ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு. நான் வந்துட்டு போன டைம் ஜெயிலர் பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு எனக்கு இன்டர்வல் டைம்ல ட்விட்டர் ஓபன் பண்றேன். பண்ணிட்டு வந்துட்டு எந்த ட்வீட்டும் கண்ணுல நல்லாவே தெரியும், யாராச்சும் ஒரு ஃப்ரேமையாச்சும் எடுத்து போட்டுருப்பாங்க. எதையும் பாத்துற கூடாது, அவசரமா நான் வந்துட்டு கிளிக் ட்வீட்ல மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஆட் ட்வீட்ல மட்டும் அந்த பிளஸ் இருக்கும்ல, நான் தர்பார் பண்ணிட்டு இன்டர்வல் மட்டும் போட்டு நான் டக்குன்னு வெளில போயிட்டேன். வேற எதுவுமே நான் பாக்கல. எஃப்டிஎஃப்எஸ் பாத்துட்டு இருக்கிறேன், இன்டர்வல் அப்ப வெளியில வந்து யூடியூப் ஓபன் பாக்குறேன், ஃபுல் படத்துக்கே ரிவ்யூ போட்டிருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி இன்டர்வல் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இன்னொன்னு என்ன கெட்ட பழக்கம் எங்கிட்டன்னா, அதை போட்டு ஓட்டுறது ட்விட்டர் யார் என்னென்ன போட்டிருக்கான்னு அதை முன்னத்து நாள் வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பேன், நாளைக்கு எதுவும் பார்க்க கூட படம் பார்த்துட்டு தான் பார்க்கணும்னு. ஆனா முடியாது, காலையில எந்திரிச்சது அதை பார்க்கறத வேலையா இருக்கும், முதல் வேலையா. அது தூங்காம போய் பாக்குறதா ப்ரோ ஒரு மாதிரி வைபா இருக்கும். தூங்கி எழுந்துட்டு 9 மணிக்கு போறது உண்மை. அது காலையில அந்த ஷோக்கு டிக்கெட் எடுத்துட்டோன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட்டு கண்டிப்பா தூக்கம் வராது. அது மெயின் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறப்பதான் அந்த இது கிடைக்கும், அந்த ஃபீல். கபாலிக்கெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை எனக்கு.
அது 2 மணி 3 மணிக்கு மணி எப்ப 6 ஆகுன்னு காத்துட்டு இருந்தேன். எங்க ஊர்ல எல்லாம் 6 மணிக்கு ஷோ. அதனால என் ஃப்ரெண்ட் எல்லாம் நான் 4:30 மணிக்கே போன் பண்ணா வந்துருட்டுமா வீட்டுக்கு அப்படின்னு. இருடா பொருடா அப்படின்னு. அப்புறம் வந்து அவனை எல்லாம் வந்து எல்லாம் ஒண்ணு கிளம்புவோம். ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, அந்த சொல்லுங்க ட்ரைலர் பேசுங்க. உண்மையிலே சூப்பரா இருந்தது. எனக்கு நான் என்ன விஷயத்த வச்சேன்னா, நம்மளுக்கு ஜெயிலர்ல ஃபைட் இருந்தாலும் அதிகம் பாத்தீங்கன்னா கன்னு அது யூஸ் பண்ணியே தான் இருக்கும். இந்த ஹேண்ட் ஃபைட் பாத்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் அண்ணாத்துக்கு அப்புறம் இந்த படத்துல வருது. அது சூப்பரா இருக்கு. அது பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்குது. மெயின் அவங்க இப்ப காமிச்சிருக்கிற அந்த ஃப்ரேம் அது எல்லாமே அவரு சொல்லியிருந்தாரு ஞானவேல இருந்து. அது மாதிரியே தான் வந்திருக்குது. பகத் பாசிவுக்குமே ஃபைட் இருக்கும் போல படத்துல இல்லையா? அது அச்சார்பா இருக்கும் ஒரு அடி. செம்மையா இருந்துச்சு அடிச்சதை பாக்குறதுக்கு. விடங்க அடிச்சுட்டு இன்னொருத்தனை கூப்பிடுவாரு பாத்தீங்களா ஒரு மாதிரி ஸ்டைலா இங்க வாட்டு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு படத்துல ஒர்க் பண்ண ஸ்டண்ட் மேனுங்க ரிவ்யூ இன்டர்வியூ கொடுத்தப்ப அவங்களே ஒரு ஸ்பாய்லர் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு என்கவுண்டர் சீன் அப்போ சுட்டுட்டு அதை ஒரு மாதிரி ஸ்டைலா பாப்பாராம அதை ஓட விட்டு அது என்ன எல்லாமே அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க படத்தை பத்தி. அது அவங்களுக்கும் எக்ஸைட்மென்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஒரு அதுக்குதான் ரொம்ப ஒரு சீன் கூட இன்டர்வியூஸ் கொடுக்க சொன்னாங்க. கூடாது. ஐயோ எனக்கு அப்போ இந்த ட்ரெய்லர் வாத பிடிச்சதுன்னா அந்த சப்வே நான்லாம் ஃபைட்டா எந்த இன்டர்வியூவும் இருக்கும். பாக்கலப்பா. இந்த சப்வே ஃபைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபைட் ஒண்ணு வருது. அந்த ஆளுக்கு வரப்ப ஒரு சைட்ல பாப்பாரு இல்லையா? சொல்லுங்க ப்ரோ, அதான் சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க. தெரிஞ்சு சப்வேக்குள்ள நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபைட் இல்லையா? ஒரு ஆமா ஃபைட் அது சப்வே மாதிரி தானே இருந்தது அது. அது மாதிரிதான் இருந்து. அது ஒரு மாதிரி ஸ்டைலா பாப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபைட் சீன் ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு அந்த மரம் அந்த மில்லு நடக்கும் அந்த சா மில்பாங்க அந்த இடத்துல நடக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஃபைட். அது ரெண்டுமே நம்மளுக்கு கண்டிப்பா ட்ரீட்டா தான் இருக்கு போகுது எல்லாத்துக்கும். இன்னொன்னு ராணுவோடைய ரோல் என்னவா இருக்கும்னே நம்ம கெஸ் பண்ண முடியல. அதை கவனிச்சிங்களா? படத்துக்குள்ள எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இன்னொன்னு சேர்ந்து இல்ல இன்னொன்னு வந்து டீம் யானை சொன்னது. அவர் அதான் இந்த டீம்ல என்ன சொன்னது வந்து கிளைமேக்ஸ் புதுசா இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுவே புரியல எப்படி. பட் ஆனா ஏதாவது பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்ல எனக்கு அதான் சொன்னேன். ட்ரெய்லர் காமிக்கிறப்ப ஏதாவது ஒரு படம் சம்பந்தப்பட்ட கேரக்டர் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு கேரக்டரோட இருக்கிறாங்க. பாசிவுக்கு தசரா விஜயன் கூட சீன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அப்ப அவருக்கு இருக்கு. ஆனா ராணாவுடைய ரோல் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வில்லன் இல்லைன்னு அவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஆனா வில்லன் யாருன்னு தெரியல படத்துல. அதுக்கு மலையாளத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு ஆக்டர். அவரு இருக்கிறாரு. ஆனா மெயின் வில்லன் அவராதான் இருப்பாரா இல்ல வேற யாராவது இருப்பாங்களா? இவங்க தலைவரே ராணா தான் வில்லன் சொல்லிட்டாரு. ஸோ ராணாதான் தெரியல. வில்லனா படத்துல? ஆமா ஆமா ராணா தான் வில்லன். ஆமா ஆமா அது ஆடியோ லான்ச்லயே சொல்லிட்டாரு. ஓகே 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 ஓகே. ரெண்டு எனக்கு தெரிஞ்சு கதை எப்படி இருக்கும்னா அமிதாப் பச்சன் சார் ஆகட்டும் இவராகட்டும் தலைவராகட்டும் 2 பேருமே போராடுற விஷயம் ஒன்னாதான் இருக்கும். ஆனா இவங்க சூஸ் பண்ற அந்த பாத்துன்னு ஒண்ணு இருக்கும்ல, இதுக்கு என்ன ஜஸ்டிஸ் கொடுக்கணும்ன்றது எப்படி கிடைக்கணும்ன்றது அதுலதான் வரக்கூடிய கான்ஃபிளிக்ட். இவங்க 2 பேர்த்துக்கு நடுவுல வரக்கூடிய விஷயம் தான் அந்த கதைன்றது நல்லா தெரியும். நான் பேசலாமா? சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. ஓகே ஓகே. நான் பார்த்தேன் ப்ரோ, ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைவர் வந்து ரொம்ப கிளாஸியா இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகா வந்து ஞானவேல் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதாவது வந்து ரொம்ப அழட்டிக்கிறாம ஜஸ்ட் வந்து அப்படி ஒரு ஸ்டைல அவ்வளவுதான். அதாவது பெரிய லெவல்ல அதாவது தலைவர் வந்து அப்படி காட்டிக்கிறாம. ப்ரோ உங்க மைக் கொஞ்சம் கரகரன்னு சவுண்ட் கேக்குது ப்ரோ. இப்போ ஓகேங்களா? இப்போ தெளிவா கேக்குதா? அதே மாதிரி தான் ப்ரோ. இன்னும் இருக்குது ப்ரோ. ஓகே ஓகே பேசுங்க. ஸ்ட்ரைட்டா மவுத்துக்கு ஸ்ட்ரைட்டா வச்சு பேசாம லைட்டா சைடுல வச்சு பேசினா சம்டைம்ஸ் காத்து படும்போது கூட வரும். இன்டர்வியூ பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம அந்த கடைசி 2 நாள் அப்போது டிஜே ஞானவேல் மாதிரி டிஜே ஞானவேல் இன்டர்வியூ கொடுப்பாரு கண்டிப்பாக யூடியூப் சேனல்ஸ்க்கு. அதை பார்த்தா தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அது கிளியராக இருக்கும். இந்த பிஹைண்ட் ரூட்ஸ்க்கெலாம் கொடுத்து விஜய் கூட பண்ணுறீங்களா அஜித் கூட பண்ணுறீங்களான்னு இந்த கேள்வி கேட்டே டார்ச்சர் பண்ணுவானுங்க அதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்துட்டு நம்ம பரத்வாஜ் ரங்கன் மாதிரி ஒரு 2 பேர் 1000 கோடியா 1500 கோடியா அப்படின்னு விஜய் கூட அடுத்து படம் பண்ண போறீங்களா, விஜய் அரசியல் போயிட்டா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம ஒழுங்கா பரத்வாஜ் ரங்கன்னு சுதீர் ஸ்ரீனிவாசன் அந்த சினிமா பையன் இவங்க 3 பேர் கரெக்டாக கேள்வி கேட்பானுங்க.
அது அந்த இன்டர்வியூ பார்த்தாலே போதும், நமக்கு எல்லாம் கரெக்டா ஆகி போயிடும். கரெக்டா கேள்வி ஆமா கேட்பாங்களா? இவன் வேற ஒருத்தன் இருக்கான டிஷர்ட், இவன் வேற இன்டர்வியூ தூக்கிட்டு அவன் வருவான். அவன் 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 விடவே கூடாது. அவன் வேஸ்ட் ஃபெல்லோ, அவனை விடுங்க. டாய்ஸ் உங்களுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்வா. அவங்க இல்லைங்க, அவங்க கோவத்துல இருப்பாங்க, கான்ட்ராக்ட் கொடுக்கல எங்க வாட்டி, யார் யாருக்கோ குத்துட்டாங்க. ஆமா, இவன் அடிச்சா காப்பி ரைட் ஆயிடும் இப்போ. ஆனா இவன் வேணா ஜென்ரலா அடிக்கலாம், தலைவர் அப்படி இப்படின்னு, படம் ரிலேட்டடா தான் அடிக்கக்கூடாது. ஐடியா கொடுக்காதீங்க, அடிப்பான்னு நினைக்கிறேன். ஐடியாவா? எனக்கு வந்துட்டு ட்ரெய்லரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்துட்டு ட்ரெய்லர் கட்டு தான் ஆக்சுவலி. லைக் அதான் டீசெண்டா வந்துட்டு கட் பண்ணியிருந்தாங்க. லைக் எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது, அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி காட்டினது எதையும் காட்டக்கூடாதுன்ற ரேஞ்சில கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவும் ரிவீல் பண்ணாத மாதிரி இருந்தது. ஆனா பிஜிஎம் இருக்குது. இப்ப கேக்குதா கிங்ஸ்லின்? தெளிவா கேக்குதுங்களா இல்ல இறங்குதா? இன்னும் லைட்டா இருக்குது. பட் நீங்க பேசுங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம், பேசுங்க. இல்ல நான் இப்ப லைட்டா பேசிட்டு போயிடுறேன். ஆக்சுவலா நாய்ஸ் ஏதோ இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க. ஆக்சுவலா ட்ரெய்லர் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதாவது மாசா கிளாஸியா தலைவர் அழட்டிக்கிறாம ஒர்க் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல தலைவர் தான் எனக்கு தெரிஞ்சாரு, மற்ற ஆளு தெரிஞ்சாலும் எனக்கு அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து தலைவரை வந்து மாசா காட்டியிருக்காப்புல. அதே மாதிரி கிளாஸா இருக்கு. படம் வந்து கண்டிப்பா வந்து பெரிய ஹிட் ஆக போகுது. அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஞானவேல் என்ன பண்ணுவாரோ அவருடைய ஃபார்முலாவும் தலைவரும் சேர்ந்தா அது எப்படி வருங்கிற ஒரு இதுல, அதாவது ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கதையில வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கிரீன் பிளே அப்படிலாம் இல்லாம தலைவர் வந்து அதாவது எமோஷன் ஞானவேல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்தா எமோஷனல் இருக்கும். அதே மாதிரி வந்து சோசியல் சம்பந்தமான விஷயங்களையும் அட்டாச் பண்ணி ஒரு மாசான படமா இருக்குங்கிறதுல சுயர்ஷாட் பிளாக் பஸ்டர் ப்ரோ. எனக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ஞானவேல் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பக்காவா ஃப்ரேம் பண்ணி அதை பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணாம அது ஒரு டயலாக் வந்து ரொம்ப கத்தாம தலைவர் வந்து அப்படி நீட்டா பண்ணி காமிச்சது மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும். படத்தை போய் பாருங்க, மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி வந்து படம் வந்து எல்லா தரப்பு மக்களையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுங்கிறதுல எனக்கு நோ டவுட். கண்டிப்பா ப்ரோ, அதுதான் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. லைக் அவர் சொன்ன நான் நான் பார்த்தது அதுதான். கண்டென்ட் வைஸ் அண்ட் கமர்ஷியல் வைஸ் ரெண்டுத்தையும் காமிச்சாங்கல்ல. எனக்கு அதுதான் எனக்கு ட்ரெய்லரே தெரிஞ்சது. டிஜேஸோட அவர் காட்டுற கண்டென்ட்டும் தலைவர் எக்ஸ்பெக்ட் பண்ற கமர்ஷியலும் ரெண்டுத்தையும் ட்ரெய்லர்லேயே காமிச்சது வந்துட்டு ஓகே, ஃபுல் படத்துலயும் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா படத்துலயும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற அந்த ஒரு டெம்போவை செட் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்குன்றதையும் டெம்போ செட் பண்ணது கரெக்டா இருக்குது. பட் ஆனா அன்னிப்பா அந்த பிஜிஎம் அப்படியே மறுபடியும் மண்டைக்குள்ளேயே ஓடுது. நான் அந்த பிஜிஎம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி ஹண்டர் வந்துட்டாருன்றது அந்த ஒரு மோடாவது போகும்னு நினைச்சேன். ஆனா சட்டிலான பிஜிஎம் அது. என்னடா இப்ப மனசுலாயோ பிஜிஎம்லாம் வந்துட்டு அந்த ரேப் போர்ஷனு, அது அப்புறம் ஹண்டர் வந்துட்டாரு, இது எல்லாத்தையும் வந்துட்டு எப்படியோ மாண்டேஜ் வைஸ்ல எங்கேயோ அணி யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எங்க யூஸ் பண்ணிருப்பாருன்னு தான் இன்னும் வெயிட்டிங். கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் பிஜிஎம் இருக்கும் படத்துல. ட்ரேட்மார்க் ஒன்று ஒரு பிஜிஎம் செட் பண்ணி பார்த்து தலைவருக்காகவே அது ரிலீஸ் பண்ணாம இருக்கலாம், படத்துல வரும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஓஎஸ்டி எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும் தான் தோணுது. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலையே பட வேண்டியது இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தடவை ஸ்பேஸ்ல நம்ம புள்ள நம்ம புள்ள அப்படின்னு, உண்மை அதுதான். கவலைப்பட வேண்டியதே இல்லை. ட்ரேட்மார்க்னா அவர் அந்த கையில அந்த காப்பு சரி பண்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. எதிர்பார்க்கல. சோ அது அங்கங்க பண்ண போறாரு. எனக்கு அது போல வந்து தலைவருடைய அந்த காஸ்டியூமும் நல்லா இருந்துச்சு. காஸ்டியூமும் வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதாவது கிளாஸியா வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ட்ரெய்லர்ல தலைவரோட இன்ட்ரோ வருது பாத்தீங்களா, அது அப்படியே எனக்கு கபாலி ஞாபகப்படுத்துச்சு.
ஆமா புரியல ப்ரோ. ஓ கபாலி ஓகே ஓகே. ஆமாமா அது அது ஆக்சுவலா அது பேஸ் ஜெயிலர்ல பண்ணி கூட தான் வருவாரு. எடுத்தது. ஆமா ஆமா ஆமாமா சார், இது எப்படி நீ முடிக்க இவ்வளவு டைம் வேணும், நான் அந்த கேரக்டர் சொல்லும்போது அதெல்லாம் வேண்டியதில்லை சார், 3 நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இன்ட்ரோ ஒண்ணு வருது இல்ல, அது உண்மை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க, சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க படத்துல அப்படின்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் காட்டும் போது 3 கிளாஸ் முன்னாடி இருக்கும், இப்படி கொன்னுடுவேன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாப்புல, செமையா ஆமா இருந்துச்சு. ஆமா ஆமா, நிறைய பேருக்கு இப்ப அது செம. இப்ப ட்ரெய்லர் வந்து கொஞ்ச நேரத்துல கண்டென்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ முதல்ல எடுத்து அதான் நான் போட்டேன், ஒழுங்கா இருந்துக்கடா அப்படின்னு. அதை ஆமா ஆமா. எனக்கு உண்மையை சொல்றேங்க, இவரு ஞானவேல ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, இவரு சூப்பர் ஸ்டாருக்காக மாத்துறாரு அது இது. எனக்கு தெரிஞ்ச அவர் 2 படம் எடுத்திருக்கிறாரு. ஜெய் பீம்ன்ற படம் ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது அதுல ஹீரோக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்க முடியும், அந்த கேரக்டருக்கு கொடுக்க முடியுமோ அதை வச்சுதான் அவங்க கொண்டு போக முடியும். இது அப்படி கிடையாது, இது அவங்க சொந்தமா ஒரு கற்பனையில் ஒரு கதையை உருவாக்குறாங்க. இங்க அவங்களுக்கு தாராளமா இருக்கும் எப்படி அந்த மாஸ் மூமெண்ட் வைக்கணும், எல்லாமே ஒரு டைரக்டர் யோசிச்சு வச்சுக்கிறது தான். ஆனா ஒரு 2 படத்துலயும் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணிடுற, இவர் படம் இப்படிதான், நீ இவர் இப்படிதான் கொண்டு போகணும், வேற ஏதாவது அவங்க மாத்தி எடுக்கணும்னு ட்ரை பண்ணாலே ஹீரோக்காக மாத்திட்டாங்கன்னே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இல்ல இத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்களா, அதாவது கண்டென்ட்டுக்கு நடிக்கிற எல்லாரும். கேக்குதா ப்ரோ நான் சொல்றது? சொல்லுங்க ப்ரோ. இது ஆக்சுவலா ஜெய் பீமுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் படம் கூட்டத்தில் ஒருத்தன், அந்த படம் நான் ரீசெண்டா தான் பார்த்தேன். அப்புறம் அதுக்கும் பெரிய ஜெய் டிஃபரன்ஸ் பீமுக்கும் இருக்கு. சம்பந்தமே இல்ல. அது சூப்பரா நல்ல ஃபீல் குட் படம் மாதிரி இருந்தது அது. இல்ல நான் அந்த படம் பார்த்துட்டேன், அதை வந்த டைம்லயே பார்த்தேன் ப்ரோ அந்த படம். அது கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ற மாதிரி அப்படிதான் இருக்கும் அது. ஜெய்பீம் வந்து வேற கிளாஸ் அது. இல்ல அதுலயே அவர் பண்ண சில மிஸ்டேக் எல்லாம் அவங்களும் புரிஞ்சிருப்பாங்க, முதல் படம் சின்ன தவறுங்க, அந்த கான்செப்ட் புதுசா இருக்கும். அதாவது மிடில் பெஞ்சர்ஸ் பத்தின ஒரு கதை இருக்கும், அதாவது லாஸ்ட் பெஞ்சர்ஸ் பத்தி படம் எடுப்பாங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் பத்தி இருக்கும். அது மிடில் மார்க் எடுப்பாங்க பாருங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 50-60 மார்க் வாங்குறான் பாத்தீங்களா, அவன் லைஃப்ல எப்படி அவனுக்கு இருக்குதுன்றது ஒரு கான்செப்ட் அந்த படம். ஆனா அப்புறம் அது எங்கெங்கயோ போயிரும் சமுத்திரக்கனி வந்ததுனால. ஆனா அதெல்லாம் மாத்திதான் அவர் ஜெய் பீம்ல கரெக்ட் பண்ணி இருந்தாரு, அதனாலதானே இப்போ இந்த படத்துக்கு அவர் சான்ஸும் வந்து இது பண்ணி இருக்கிறாங்க. இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல. ஆமா சும்மா வர போறது இல்ல யாரும். இல்ல நீங்க எல்லாம் சொன்னீங்களே இப்ப கூட நான் கேட்டுட்டு இருந்தேன் கீழே லிஸ்னர்ல, பகத் வாசிலுக்காக 1 மாசம் வெயிட் பண்ணி அவர் வரணும்னு யோசிச்சிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த கதைக்கு ஆர்டிஸ்ட வந்து அவங்க உண்மையிலே வெயிட் பண்ணாங்க, இவங்க வேணும் அப்படிங்கிறதுக்குன்னா அப்ப அந்த கதைக்கு அவ்வளவு என்ன சொல்றது, இந்த கதாபாத்திரங்கள் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமா அது ரீசெண்டா பேட்டி கொடுத்தாரு விகடனா குமுதமா இதுலயே கொடுத்ததுலயே சொல்லியிருந்தாரு, நான் வந்து பேன் இண்டியாக்காக கதை எழுதல, கதையே அப்படிதான், கதையிலேயே நார்த்ல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள் எனக்கு வேணும் அப்படின்னு கதைக்கு ஏத்த மாதிரி தான் நான் ஆள் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி தான் நான் கதையே செட் பண்ணேன், லைக் கேரக்டர் எடுத்தேன். கரெக்ட்டா இப்போ கிளியரா ட்ரெய்லர்ல காட்டுற அந்த விஷயம் இருக்குது இல்லையா, அவங்க எந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக அந்த போராட்டம் பண்றாங்களோ அது இந்தியா ஃபுல்லாவும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. ஆமா 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 இப்ப இல்ல, இப்ப நம்ம அமிதாப் சார் இருக்காருன்னா அந்த ரோலுக்கு கண்டிப்பாவே அது டிமாண்ட், நம்ம லோக்கல் ஆள் போட்டா செட் ஆகாது, நார்த்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வேணும். இன்னொன்னு அந்த ரோலுக்கு அவருக்கு கரெக்டா பொருந்துன்றதுனாலதான் தலைவருமே அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க. ஆமா கண்டிப்பா அமிதாப் சார் வந்து ஹானர் பண்ற மாதிரி இருந்தாதான் தலைவர் ஓகே சொல்லியிருப்பாரு. ஏன்னா சங்கருங்கிறவர் வந்து ஆல்ரெடி சிவாஜிக்கே ட்ரை பண்ணாதான் சொல்லுவாங்க அவர் நடிக்கிறதுக்காக, ஆனா அது நடக்கல, எந்திரனுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுல எந்த ரோலுக்காக யூஸ்டாங்கன்னு தெரியல எனக்கு. எஸ்.ஜே. சூர்யா கூட ஒரு படம் அவரை உயர்ந்த மனிதன் ஒன்று ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நிறுத்திட்டாங்க. முதல் லான்ச்சா வர வேண்டிய படம் தமிழ்ல, அது படம் டிராப் ஆயிடுச்சு.